அண்ணி, என்னை காப்பாற்றுங்கள். இந்த வார்த்தைகள் அந்த துண்டுச்சீட்டில் எழுதப்பட்டிருந்தன. அதை என் கொழுந்தனாரின் மனைவி விட்டுச் சென்றிருந்தார். அவர் பல ஆண்டுகளாக கோமாவில் படுக்கையிலேயே இருந்தார். உணர்வில்லாத ஒரு மனிதர் எழுதிவிட முடியுமா? பிரியா நடுங்கும் கைகளால் அவர் பெயரை அழைத்தபோது இறுக்கமாக மூடியிருந்த கண்களின் ஓரத்திலிருந்து ஒரு கண்ணீர் துளி வழிந்தது. அவர் உயிரோடுதான் இருந்தார். அவர் பல ஆண்டுகளாக இறந்துவிட்டதாக நடித்துக் கொண்டிருந்தார். தான் கண்களைக் கூட திறக்க முடியாத அளவுக்கு அவருக்கு அப்படி என்ன பயம்? இந்த மருத்துவமனை அறையில் உலகத்தின் பார்வைக்கு வராத ஒரு ரகசியம் மறைந்திருந்தது. கணவர் மறைந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டன. இறுதிச் சடங்குகளுக்குப் பிறகு பிரியா தனது மாமியார் வீட்டார் அனைவருடனும் உறவை துண்டித்துக் கொண்டாள். ஃபோன் எண்ணை மாற்றினாள். பண்டிகை காலங்களில் கூட எந்த பேச்சும் இல்லை. கணவனே இல்லாத போது அந்த வீட்டின் மீது என்ன உறவு இருக்கப் போகிறது? மாமியாரின் நையாண்டி நிறைந்த போன் அழைப்புகளும் கொழுந்தனாரின் சுவாரஸ்யமற்ற வாழ்த்துச் செய்திகளும் நின்று போயின. இப்படியாக அவள் அமைதியாக தனிமையில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு செவ்வாய்க்கிழமை மதியம் தூங்கிக் கொண்டிருந்தபோது ஃபோன் மணி அடித்தது. பிரியா விழித்துக் கொண்டாள். அது தெரியாத எண். வழக்கமாக அவள் அதை துண்டித்து விடுவாள். ஆனால் அன்று என்னவோ தெரியவில்லை, அவள் கைப்போனை எடுப்பதற்காக நீண்டது. நீங்கள் நோயாளிக்கு கார்டியன் பாதுகாவலர்தானே? நோயாளியின் நிலை திடீரென்று மோசமாகிவிட்டது. அதனால்தான் உங்களுக்கு ஃபோன் செய்தோம். மருத்துவமனையிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. பிரியா போர்வையை தள்ளிவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து நின்றாள். கார்டியன் என்று அழைக்கப்படும் அளவுக்கு அவளுக்கு யாராவது இருக்கிறார்களா? அவளுக்கு எதுவும் புரியவில்லை. நான் நோயாளியின் பெயரை தெரிந்து கொள்ளலாமா? அனிதா. கார்டியன் தொடர்பில் உங்கள் எண் 2வது இடத்தில் இருந்தது. அனிதா. இந்த பெயரை கேட்டதும் பிரியாவின் கை கால்கள் குளிர்ந்து போயின. அவளது கொழுந்தனாரின் மனைவி அனிதா சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சாலை விபத்துக்குப் பிறகு கோமாவில் இருந்தார். அவர் சுயநினைவுக்கு வர வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். அதன் பிறகு மாமியார் வீட்டார் அவரை பற்றி பேசுவதையே நிறுத்திவிட்டனர். கணவர் உயிருடன் இருந்தபோதும் அனிதாவை பற்றி பேச்சுகள் எழும்போதெல்லாம் அனைவரும் பேச்சை மாற்றுவார்கள் அல்லது பெருமூச்சு விட்டு மௌனமாகிவிடுவார்கள். நாங்கள் முதலில் கார்டியனுக்கு ஃபோன் செய்தோம். ஆனால் அவர் எடுக்கவில்லை. முதல் கார்டியன். அது நிச்சயமாக அந்த மாமியாராகத்தான் இருக்கும். பிரியாவின் கழுத்துப் பகுதியில் ஒரு அசாதாரணமான நடுக்கம் ஏற்பட்டது. மாமியார் ஃபோன் எடுக்காமல் இருப்பது சாதாரணமான விஷயமல்ல. அந்த பெண் மருத்துவமனையோ அல்லது அரசு அலுவலகமோ தன் பெயரோடு தொடர்புடைய எந்த ஃபோன் அழைப்பையும் விடமாட்டார். அவர் ஃபோன் எடுக்கவில்லை என்றால் அவர் ஃபோனை எடுக்கவில்லை என்று அர்த்தமல்ல, அவர் வேண்டுமென்றே எடுக்கவில்லை என்று அர்த்தம். பிரியா சிறிது நேரம் தயங்கினாள். இது என் விஷயம் அல்ல என்று அவள் தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள். அது உடைந்த உறவு. அந்த குடும்பத்துடன் மீண்டும் இணைவதற்கு எந்த காரணமும் இல்லை. ஆனால் கோமாவில் இருக்கும் ஒரு மனிதர் உடல்நிலை மோசமாக இருக்கிறது. கார்டியன் யாரும் வரவில்லை. இந்த விஷயம் அவளது மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அனிதாவும் பிரியாவும் பண்டிகைகளின்போது சமையலறையில் சேர்ந்து பக்கோடா செய்வார்கள். மாமியாரின் கண்களில் படாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொள்வார்கள். எதையும் சொல்லாமலேயே அவர்களின் மனம் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருந்தது. இறுதியில் பிரியா டாக்ஸியை அழைத்தாள். மருத்துவமனைக்குச் செல்ல 40 நிமிடங்கள் ஆனது. ஆனால் ஜன்னலுக்கு வெளியே இருந்த எந்த காட்சியும் அவளது மனதில் பதியவில்லை. டாக்ஸியிலிருந்து இறங்கி மருத்துவமனை லாவியை கடந்து லிஃப்டில் ஏறும்போது அவளது இதயத் துடிப்பு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. 5வது மாடி ஐசியு தாழ்வாரத்தில் பினாயிலின் கடுமையான வாசனை பரவியிருந்தது. அந்த டியூப்லைட் வெளிச்சம் குளிர்ச்சியாக தெரிந்தது. மற்ற அறைகளிலிருந்து அவ்வப்போது மக்களின் குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. ஆனால் தாழ்வாரத்தின் இறுதிக்குச் செல்லச் செல்ல அமைதி ஆழமானது. நர்ஸ் ஸ்டேஷனில் அனிதாவின் அறை எண்ணை கேட்டுவிட்டு அவள் தாழ்வாரத்தில் முன்னேறினாள். 502ஆம் அறை கதவின் அருகே சென்றதும் பிரியாவின் கால்கள் உறைந்து நின்றன. கதவின் இடுக்கின் வழியாக மங்கலான அறை மற்றும் இயந்திரங்களின் சீரான சத்தத்தை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. அது நோயாளியின் அறை என்பதை விட ஒரு கிடங்கு போல இருந்தது. அவள் கதவை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தாள். அறையின் உட்புற சூழல் மிகவும் குளிராக இருந்தது. அதை யாராவது வசிக்கும் இடம் என்று சொல்வது கடினம். அங்கே மலர்கள் இல்லை, எந்த தனிப்பட்ட பொருட்களும் இல்லை. அந்த தட்டுக்கை தவிர குடும்பத்தின் புகைப்படம் இல்லை, பழக்கூடைகள் இல்லை, பராமரிப்பாளர் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை. படுக்கையில் அனிதா படுத்திருந்தாள். அவள் பிரியாவின் நினைவுகளிலிருந்த அனிதாவை விட முற்றிலும் வேறாகத் தெரிந்தாள். மஞ்சள் நிறத்திலிருந்த முகத்தில் ட்ரிப் குழாய் இணைக்கப்பட்டிருந்தது. கன்னங்கள் உள்ளே குழி விழுந்திருந்தன. கண்கள் இறுக்கமாக மூடியிருந்தன. அவற்றில் எந்த அசைவும் இல்லை. பிரியா மெதுவாக படுக்கைக்கு அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். சுவரில் கார்டியன் விவரங்கள் அடங்கிய காகிதம் ஒட்டப்பட்டிருந்தது. அதில் மாமியாரின் பெயர் இருந்தது.
ஆனால் மருத்துவமனையின் பதிவுகளை பார்த்தபோது கடந்த 3 மாதங்களாக அவளை பார்க்க யாரும் வரவில்லை என்பது தெரிந்தது. மாதத்திற்கு ஒரு முறை கூட இல்லை. இது குடும்பமுள்ள ஒரு நோயாளியின் அறை என்று நம்புவது கடினமாக இருந்தது. அவளை பெற்ற தாய், அவளை திருமணம் செய்த கணவன், இவர்கள் அனைவரும் எங்கே? யாராவது ஒருவரை இப்படி எப்படி கைவிட முடியும்? பிரியாவின் இதயம் கசப்பால் நிறைந்திருந்தது. இங்கே வந்து நான் என்ன செய்ய முடியும்? பிரியா ஒரு பெருமூச்சு விட்டு எழுந்து செல்ல முடிவு செய்தாள். அவள் தன் பையை எடுக்க கை நீட்டியபோது படுக்கையின் பக்கவாட்டு கம்பிகளுக்கு இடையே ஏதோ ஒன்று சிக்கியிருப்பதை கவனித்தாள். அது மடிக்கப்பட்ட ஒரு காகிதத் துண்டு. அதன் ஓரங்கள் வளைந்து மிகச்சிறியதாக மடிக்கப்பட்டிருந்தது. யாரோ அதை வேண்டுமென்றே மறைத்தது போல் இருந்தது. அது கம்பியின் இடுக்கிற்குள் ஆழமாக திணிக்கப்பட்டிருந்தது. பிரியா ஒருமுறை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மெதுவாக அதை வெளியே எடுத்தாள். காகிதத்தை விரித்ததும் அவளது இதயம் வேகமாக துடித்தது. நடுங்கிக் கொண்டிருந்த எழுத்துக்கள் மிகவும் கோணல் மாணலாக இருந்ததால் அதை வாசிப்பது கடினமாக இருந்தது. ஒவ்வொரு எழுத்தும் மிகுந்த பலத்துடன் அழுத்தி எழுதப்பட்டிருந்தது. அண்ணி, என்னை காப்பாற்றுங்கள். பிரியா அங்கேயே உறைந்து போனாள். மருத்துவர்கள் அவள் சுயநினைவின்றி இருப்பதாக கூறியிருந்தனர். பல ஆண்டுகளாக எந்த அசைவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி எழுத முடியும்? அவள் கையில் இருந்த காகிதம் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளது மனம் மரத்துப் போனது. காப்பாற்றுங்கள். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல. இது ஒரு கதறல். அப்போது அவ்வழியாகச் சென்ற ஒரு செவிலியரிடம் பிரியா கேட்டாள். தன் குரல் நடுங்குவதை தடுக்க அவள் மிகவும் முயற்சி செய்தாள். ஆனால் முடியவில்லை. கேளுங்கள், இந்த நோயாளி எப்போதாவது சுயநினைவுக்கு வந்திருக்கிறாரா? செவிலியர் சாட்டை பார்த்தார், தலையை அசைத்தார். இல்லை, அறவே இல்லை. எந்த எதிர்வினையும் காட்டுவதில்லை. வலி கொடுத்தாலும் எந்த அசைவும் இல்லை. இந்த நிலையில் அவர் குணமடைவார் என்று எதிர்பார்ப்பது மிகக் குறைவு. செவிலியர் இதைச் சொல்லிவிட்டு ஏதோ பெரிய விஷயமே இல்லை என்பது போல வேகமாக சென்றுவிட்டார். ஆனால் பிரியாவின் கையில் அனிதாவின் கையெழுத்து இருந்த காகிதம் இருந்தது. இது கனவு அல்ல, கற்பனையும் அல்ல. செவிலியர் சொன்னதற்கும் கையில் இருந்த காகிதத்திற்கும் இடையே இருந்த முரண்பாடு பிரியாவிற்கு தலை சுற்றலை உண்டாக்கியது. பிரியா மீண்டும் படுக்கைக்கு அருகில் சென்றாள். அவளது இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவள் தன் குரலை தாழ்வாக வைத்துக் கொண்டாள். வெளியே யாராவது கேட்டுவிடுவார்களோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது. அனிதா என்று அவள் மிக மெதுவாக மூச்சுக்காற்று போல அழைத்தாள். எந்த அசைவும் இல்லை. இயந்திரங்களின் சத்தம் மட்டும் சீராக வந்து கொண்டிருந்தது. பிரியா அனிதாவின் காதுக்கு அருகில் சென்று மீண்டும் அழைத்தாள். அனிதா, நான் உன்னுடைய அண்ணி. அந்த நொடியே அனிதாவின் இமைகள் லேசாக துடித்தன. அது மிகச் சிறிய அசைவுதான். ஆனால் பிரியா அதை பார்த்துவிட்டாள். பின்னர் அவளது இறுக்கமாக மூடியிருந்த கண்களின் ஓரத்திலிருந்து ஒரு கண்ணீர் துளி உருவானது. அது மெதுவாக சத்தமில்லாமல் அவளது கன்னத்தில் வழிந்தது. இது நீண்ட காலமாக அழ முடியாத ஒரு மனிதரின் கண்ணீர். பல ஆண்டுகளாக தடுத்து நிறுத்தப்பட்ட கண்ணீர் இப்போது வடிந்திருந்தது. பிரியாவின் மூச்சு நின்றது போல இருந்தது. அவளிடம் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. அவள் அனிதாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களிலும் கண்ணீர் நிறைந்தது. எல்லாம் மங்கலாகத் தெரிந்தது. அப்போது பிரியாவின் மணிக்கட்டில் ஏதோ தொடுவது போல உணர்ந்தாள். அவள் புடவை தலைப்பை பிடித்துக் கொண்டிருந்தாள். அது மிகவும் பலவீனமான அசைவு. அதை சக்தி என்று சொல்வது கடினம். ஆனால் அதில் ஒரு நோக்கம் இருந்தது. அந்த விரல் மிகுந்த சிரமத்துடன் என்னை விட்டுச் சென்று விடாதே என்று சொல்லிக் கொண்டிருந்தது. பிரியாவின் முதுகெலும்பில் ஒரு நடுக்கம் ஓடியது. அவர் சுயநினைவின்றி இருக்கிறார் என்பது பொய். அவர் சுயநினைவோடுதான் இருந்தார். பல ஆண்டுகளாக இந்த படுக்கையில், இந்த அமைதியான அறையில் அவர் தனியாக விழித்துக் கொண்டிருந்தார். அங்கு அவரது குடும்பத்தினர் மாதத்திற்கு ஒருமுறை கூட வருவதில்லை. இயந்திரங்களின் சத்தம் மட்டும் ஒலிக்கும் இந்த குளிரான அறையில் உண்மையில் என்னதான் நடந்தது? யாருக்கும் ஏன் தெரியவில்லை? அல்லது அனைவருக்கும் தெரிந்தும் அனைவரும் தெரியாதது போல நடித்துக் கொண்டிருந்தார்களா? பிரியாவின் மனதில் ஒரே நேரத்தில் பல கேள்விகள் எழுந்தன. அப்போது தாழ்வாரத்தில் யாரோ வருவது போல சத்தம் கேட்டது. செருப்புச் சத்தம் அருகில் வந்து நின்றது. பிரியா கதவின் பக்கம் பார்த்தபோது தாழ்வாரத்தின் மூலையில் ஒரு நிழல் வேகமாக திரும்பி மறைந்தது. யாரோ நிச்சயமாக இங்கேயே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவளுக்கு பின்னால் குளிர்ந்த காற்று வீசுவது போல உணர்ந்தாள். பிரியா உடனடியாக தன் கையிலிருந்த காகிதத்தை சட்டைப்பையின் ஆழத்திற்குள் தள்ளினாள். அவளது இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் அதன் சத்தம் அவளது காதுகளுக்கே கேட்டது. அறையில் இயந்திரங்களின் சத்தம் மட்டுமே இருந்தது. அனிதா மீண்டும் எந்த அசைவும் இன்றி படுத்திருந்தாள். இப்பொழுது நடந்தது எதுவுமே நடக்காதது போல இருந்தது.
ஆனால் இந்த அறையில் உலகிற்கு தெரியக்கூடாது என்று யாரோ மறைக்கும் ஒரு உண்மை இருக்கிறது என்பதையும் அந்த உண்மையின் நடுவில் அனிதா தனியாகச் சிக்கியிருக்கிறாள் என்பதையும் பிரியா அறிந்திருந்தாள். சட்டை பையில் இருந்த காகிதம் அவளது கைகளுக்குள் சலசலத்தது. அண்ணி, என்னை காப்பாற்றுங்கள். இந்த ஒரு வரி பிரியாவை முழுமையாக கட்டி போட்டிருந்தது. அன்று இரவு பிரியாவால் ஒரு நிமிடம் கூட தூங்க முடியவில்லை. அவள் பையிலிருந்து காகிதத்தை எடுத்து மேஜையின் மீது வைத்து மீண்டும் மீண்டும் படித்துக் கொண்டிருந்தாள். அண்ணி, என்னை காப்பாற்றுங்கள். அந்த எழுத்துக்கள் மிகவும் கோணல் மாணலாக இருந்ததால் முதல் முறை வாசிப்பது கடினமாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு முறை அதை பார்க்கும்போதும் அதில் மறைந்திருந்த இயலாமை அத்தனை தெளிவாக உணரப்பட்டது. பல ஆண்டுகளாக படுக்கையில் கிடந்த ஒரு மனிதர் எப்படியோ பேனாவை பிடித்து எழுதிய வார்த்தைகள் இவை. இதை தன்னால் மட்டும் வைத்திருக்க முடியாது என்று அவள் உணர்ந்தாள். அனிதாவின் கார்டியன் மாமியார், அவர் எதையும் செய்யாமல் சிகிச்சை தொடங்க முடியாது. பிரியா காகிதத்தை பத்திரமாக தன் பையில் வைத்துவிட்டு மறுநாள் காலை மாமியாரை சந்திக்க முடிவெடுத்தாள். மாமியார் அதே பழைய பிளாட்டில் வசித்து வந்தார். கதவு மணியை அடித்ததும் உள்ளே செருப்பு இழுபடும் சத்தம் கேட்டு கதவு திறந்தது. மாமியாரின் முகம் எதிரே இருந்தது. பிரியாவை பார்த்ததும் அவரது கண்கள் சுருங்கி உதடுகள் கீழ் நோக்கி வளைந்தன. அவரது முகத்தில் என்ன ஒரு பாவனை! வரவேற்கவோ அல்லது நலம் விசாரிக்கவோ இல்லை. பிரியா எப்படியோ தன் முகபாவனைகளை சரிசெய்து கொண்டு லிவிங் ரூமுக்குள் சென்றாள். மாமியார் சோபாவில் கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்தார். அவரது பார்வை மிகவும் கூர்மையாக இருந்தது. ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகிறது அல்லது ஏதோ ஒரு பேச்சைப் பற்றி அவருக்கு முன்பே தெரிந்திருந்தது போல தோன்றியது. பிரியாதான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து பையை எடுத்து அந்த துண்டுச்சீட்டை மாமியாரின் முன்னால் வைத்தாள். அம்மா, இதை அனிதா எழுதினாள். அவளது படுக்கையில் சிக்கியிருந்தது. அவள் சுயநினைவோடுதான் இருக்கிறாள் என்று நினைக்கிறேன். நாம் அவளது சிகிச்சையை மீண்டும் தொடங்கக்கூடாதா? பிரியா மாமியாரின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை உற்று நோக்கினாள். அவர் ஆச்சரியப்படவில்லை. அவரது கண்கள் விரிவடைவதற்கு பதிலாக சுருங்கின, உதடுகள் ஒரு நேர்கோடாக மாறின. எப்படியாவது வெளியே வராதிருக்க வேண்டிய ஒரு விஷயம் முன்னால் வந்து நின்றது போல இருந்தது. அங்கே கவலையோ அல்லது துக்கமோ இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை. இந்த எதிர்வினையைக் கண்ட பிரியாவின் ஆன்மா அதிர்ந்து போனது. மாமியார் அந்தச் சீட்டை பறித்துக் கொண்டார். பிரியா எதையும் செய்வதற்குள் அவர் காகிதத்தை இரு கைகளால் பிடித்து ஒரே நொடியில் கிழித்து எறிந்தார். ஒருமுறை கிழித்ததோடு நில்லாமல் அந்த துண்டுகளை மீண்டும் எடுத்து இன்னும் பொடியாக கிழித்தார். கிழிந்த காகிதத் துண்டுகள் தரையில் சிதறின. மாமியாரின் விரல்கள் வெளுத்துப் போயிருந்தன. அவள் பெயரைச் சொல்லாதே. மாமியாரின் குரல் திடீரென்று தாழ்ந்து போனது. அது கத்துவதை விட பயங்கரமாக இருந்தது. அவரது கண்களில் கோபத்தைத் தவிர வேறொன்றும் இல்லை. அவள் நம் குடும்பத்திற்கு ஒரு களங்கம். அவள் இப்படித்தான் கிடக்க வேண்டும். பிரியா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இது பணத்தைப் பற்றிய கவலையோ மருத்துவச் செலவைப் பற்றியோ அல்லது வீட்டுப் பொருளாதாரத்தைப் பற்றியோ இருந்திருக்கவில்லை. மாமியாரின் வார்த்தைகளில் அனிதா என்ற மனிதரை அழித்துவிட வேண்டும் என்ற வெறுப்பு தெளிவாகத் தெரிந்தது. இது மருமகள் மீதான கோபம் மட்டுமல்ல, அனிதா உயிரோடு இருக்கிறாள் என்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பது போல இருந்தது. அம்மா, ஆனால் அவள் சுயநினைவோடு இருக்கிறாள். நாம் எப்படி அவளை இப்படி விட்டுச் செல்ல முடியும்? அவள் சுயநினைவுக்கு வருவதால் என்ன மாறிவிடப் போகிறது? அவள் எழுந்தால் இன்னும் சிக்கல் வரும். புரிந்ததா? அவள் எழுந்தால் சிக்கல் வரும். இது விசித்திரமாக இருந்தது. பொதுவாக ஒருவர் கோமாவிலிருந்து மீண்டு வந்தால் குடும்பத்தினர் மகிழ்ச்சியடைவார்கள் அல்லது நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். ஆனால் மாமியார் அவர் எழுந்திருப்பதைக் கண்டு பயப்படுகிறார். தூங்கும் ஒருவர் விழிப்பதைத் தடுக்க ஏதோ ஒரு வலுவான காரணம் இருப்பது போலத் தெரிந்தது. மாமியார் சோபாவிலிருந்து எழுந்து பிரியாவை முறைத்து பார்க்கத் தொடங்கினார். அவரது சுருங்கிய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் கண்களில் எந்த தயக்கமும் இல்லை. அவள் இறந்து இந்த வீட்டை விட்டுச் சென்றால் ஒழிய எனக்கு அமைதி கிடைக்காது. நான் சொல்லிவிட்டேன் என்றால் அவ்வளவுதான். இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் பிரியா அங்கேயே உறைந்து போனாள். இவை ஒரு குடும்ப உறுப்பினரின் வார்த்தைகள் அல்ல. எவ்வளவுதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் மருமகள் மருத்துவமனையில் இருக்கும்போது அவள் இறந்துதான் போக வேண்டுமென்று சொல்வது சாதாரணமாக தெரியவில்லை. அனிதா விழித்துக் கொள்வதைக் கண்டு மாமியார் கவலைப்படவில்லை, மாறாக அச்சமடைந்திருக்கிறார் என்பதை பிரியா மனதிற்குள் புரிந்து கொண்டாள். மாமியார் லிவிங் ரூமில் அங்குமிங்கும் நடந்தபடி புலம்பத் தொடங்கினார். அனிதாவின் பெயரைச் சொன்னாலே அவர் தன் கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருந்தார். பிரியா அமைதியாக அவரை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு ஒரு பழைய விஷயம் நினைவுக்கு வந்தது. விபத்துக்குப் பிறகு அனிதாவின் சொத்துக்கள் அனைத்தும் மாமியார் பெயருக்கு மாற்றப்பட்டதாக அவள் தன் கணவரிடம் கேள்விப்பட்டிருந்தாள். அந்த நேரத்தில் வீட்டின் பெரியவர் என்ற முறையில் அவர் கவனித்துக் கொள்வார் என்று அவள் நினைத்திருந்தாள்.
ஆனால் இப்போது இந்த எதிர்வினையை பார்த்த பிறகு அந்த விஷயத்தின் அர்த்தமே முற்றிலும் வேறாக தோன்றியது. அனிதா விழித்துக் கொள்வதற்கும் இந்த சொத்துக்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ? சந்தேகம் வலுத்தது. பிரியா எழுந்து கிளம்ப முற்பட்டதும் மாமியார் அவளது கையை பிடித்து கொண்டார். அந்த பிடியில் மிகுந்த வலிமை இருந்தது. அவர் தன் முகத்தை பிரியாவின் முகத்திற்கு அருகில் கொண்டு வந்து தாழ்ந்த குரலில் கூறினார், பிரியா, மீண்டும் மருத்துவமனைக்குச் செல்லாதே, புரிந்ததா? இது ஒரு எச்சரிக்கை. கோரிக்கையோ அல்லது ஆலோசனையோ அல்ல, ஒரு தெளிவான எச்சரிக்கை. மாமியாரின் கண்கள் பிரியாவின் கண்களை நேராக பார்த்தன. அந்த கண்களில் ஒரு கணம் ஏதோ ஒரு குளிரான மின்னல் வெட்டியது. இந்த விஷயத்தில் தலையிட்டு ஏற்கனவே சில பேர் தங்கள் உயிரை இழந்துவிட்டார்கள். இந்த வார்த்தைகள் அவளது காதுகளில் எதிரொலித்தன. உயிரை இழந்துவிட்டார்களா? சில பேர் இல்லையா? பிரியாவின் மனதில் அவளது கணவனின் முகம் வந்து சென்றது. திடீரென கீழே விழுந்து விடுவது, எந்த அறிகுறியும் இன்றி உலகை விட்டுச் செல்வது. அந்த நேரத்திலும் அவளுக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. ஆனால் இறுதிச் சடங்குகளின் பரபரப்பில் அந்த கேள்விகள் அமுங்கிப் போயின. உயிரை இழந்தவர்களில் அவளது கணவரும் அடங்குவாரோ? அவளுக்கு உடலெல்லாம் சிலிர்த்தது. பிரியா மெதுவாக மாமியாரின் பிடியிலிருந்து கையை விடுவித்துவிட்டு கதவை நோக்கி நடந்தாள். அவள் செருப்பு அணிந்து கொண்டிருந்த போதும் மாமியாரின் பார்வையை தன் முதுகில் குத்துவது போல உணர்ந்தாள். கதவை மூடிவிட்டு பிளாட்டை விட்டு வெளியேறி நடக்கும்போது அவளது கழுத்து இறுக்கமாக இருந்தது. யாரோ தன்னை பின்தொடர்வது போன்ற உணர்வு அவளுக்கு இருந்தது. அவள் ஒருமுறை பின்னால் திரும்பி பார்த்தாள், ஆனால் அங்கே யாரும் இல்லை. மீண்டும் சில அடிகள் நடந்தபோது மீண்டும் காலடிச் சத்தம் கேட்டது. இந்த முறை அவள் பின்னால் பார்க்கவில்லை. அவள் பின்னால் பார்க்கக்கூடாது என்று அவளுக்கு தோன்றியது. அவள் ஓரளவுக்கு ஓடியபடியே மெட்ரோ நிலையத்தை அடைந்தாள். எஸ்கலேட்டரிலிருந்து கீழே இறங்கும்போது அவள் மூச்சு விட்டபோது முன்னாலிருந்த கண்ணாடியில் அவளது நிழலை பார்த்தாள். பிரியாவிற்கு பின்னால் 3-4 அடிகள் தள்ளி கருப்பு ஜாக்கெட் அணிந்த ஒரு நபர் நின்றிருந்தார். பிரியா கண்ணாடியில் அவரை பார்த்ததும் அந்த நபர் உடனடியாக தன் தலையை திருப்பிக் கொண்டார். பிரியாவின் இதயம் நின்றது போல உணர்ந்தாள். இது தற்செயலாக நடந்ததாக இருக்கலாம். ஆனால் மாமியார் வீட்டிலிருந்து வெளியேறியதிலிருந்து அவளுக்கு ஏற்பட்ட உணர்வும் கண்ணாடியில் கண்ட அந்த மனிதரின் செயலும் சேர்ந்து அதை ஒரு உறுதியான நம்பிக்கையாக மாற்றியது. யாரோ அவளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மெட்ரோவில் வீட்டிற்கு திரும்பும்போது பிரியா தன் கைகளை இறுக்க மூடிக்கொண்டிருந்தாள். இது ஒரு நோயுற்ற கொழுந்தனாரின் மனைவியை பராமரிக்கும் விஷயம் மட்டுமல்ல. மாமியாரின் விசித்திரமான கோபம், சிகிச்சையை நிறுத்துவதற்கான பிடிவாதம், மர்மமான எச்சரிக்கை மற்றும் பின்தொடரும் கண்கள், இவை அனைத்தும் ஒரே நூலில் இணைக்கப்பட்டிருந்தன. வீட்டுக் கதவை மூடிப்பூட்டிய பிறகும் அவள் சிறிது நேரம் அங்கேயே நின்றிருந்தாள். ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்ட பிறகுதான் அவளால் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடிந்தது. நான் இதை கண்டறிய வேண்டும். யாரும் செய்யவில்லை என்றால் நானே செய்ய வேண்டும். தரையில் சிதறியிருந்த காகிதத் துண்டுகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. மாமியார் அதை கிழித்திருந்தாலும் அதில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் மறக்க முடியாதவை. அண்ணி, என்னை காப்பாற்றுங்கள். அந்த குரல் இன்னும் அவள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது. பிரியா பயந்திருந்தாள். ஆனால் பின்வாங்க முடியாது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவள் பின்வாங்கினால் அனிதா அந்த மருத்துவமனை அறையிலிருந்து நிரந்தரமாக மறைந்து விடுவாள். மாமியாரின் எச்சரிக்கைக்குப் பிறகும் பிரியாவால் மருத்துவமனைக்குச் செல்வதை தவிர்க்க முடியவில்லை. மாறாக அவரது எதிர்வினை அவளது சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. அனிதா விழித்திருப்பதை தடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை தன் கண்களால் பார்க்க அவள் விரும்பினாள். சில நாட்களுக்குப் பிறகு பிரியா மாலை வேளையில் மருத்துவமனைக்குச் சென்றாள். பார்வையாளர்கள் நேரம் முடிவடையும் தருவாயில் இருந்தது. நர்ஸ் ஸ்டேஷனைக் கடந்து அனிதாவின் அறைக்குள் சென்றாள். விளக்கை அணைத்துவிட்டு அமைதியாக கார்டியன் நாற்காலியில் அமர்ந்தாள். யாருக்கும் தெரியாமல் அங்கேயே இருக்க வேண்டும் என்பது அவளது திட்டம். இரவில் இந்த அறைக்கு யார் வருகிறார்கள், என்ன நடக்கிறது என்பதை அவள் பார்க்க விரும்பினாள். நேரம் கடந்து சென்றது. மருத்துவமனை அமைதியடையத் தொடங்கியது. நாள் முழுவதும் இருந்த பரபரப்பிற்குப் பிறகு செவிலியர்களின் நடமாட்டமும் குறைந்து தாழ்வாரத்தின் பாதி விளக்குகள் அணைக்கப்பட்டன. அனிதா இன்னும் அசையாமல் படுத்திருந்தாள். பிரியா நாற்காலியில் சுருண்டு அமர்ந்து இருட்டில் கண்களை திறந்து வைத்திருந்தாள். 1 மணி நேரம் கழித்து அவளுக்கு தூக்கம் வந்தது. ஆனால் அவள் பற்களை கடித்துக்கொண்டு விழித்திருக்க முயற்சி செய்தாள். இரவு சுமார் காலை 11 மணி. தாழ்வாரத்தில் காலடிச் சத்தம் கேட்டது. அது செவிலியர்களின் காலடிச் சத்தம் அல்ல. செருப்போ அல்லது காலணியோ அல்ல. அது ஹீல் செருப்பின் சத்தம். டக்டக் என்ற சத்தம் சீராக நெருங்கி வந்து அறைக்கதவின் அருகே நின்றது. பிரியா மூச்சை பிடித்துக் கொண்டாள். அவளது இதயம் தொண்டை வரை வந்துவிட்டது.
அவள் அதிர்ஷ்டவசமாக நாற்காலியை ஏற்கனவே அறையின் மூலையில் இருந்த திரைக்குப் பின்னால் நகர்த்தி வைத்திருந்தாள். கதவு திறந்தது. இருட்டில் ஒரு மனிதனின் நிழல் உள்ளே நுழைந்தது. தாழ்வாரத்தின் வெளிச்சத்தில் ஒரு கணம் தெரிந்த அந்த முகத்தை பார்த்ததும் பிரியா தன் வாயை பொத்திக் கொண்டாள். அவர் அவளது கொழுந்தன் விக்ரம். அவர் ஒருமுறை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வேகமாக உள்ளே வந்தார். பிரியா அங்கே இருப்பது அவருக்கு துளிகூடத் தெரியாது. விக்ரம் நேராக அனிதாவின் படுக்கையருகே சென்றார். அவர் ட்ரிப் குழாயை கையில் எடுத்து அதன் இணைப்பை சரிபார்க்கத் தொடங்கினார். அவர் அங்கிருந்த செவிலியர்களைப் போலவே இல்லை. யாரோ ஒருவரிடம் அனுமதி பெற்றதற்கான அறிகுறியும் தெரியவில்லை. அவர் தன் சட்டைப் பையிலிருந்து சிறியதாக ஏதோ ஒன்றை எடுத்து மருந்து செலுத்தப்படும் இடத்தில் ஏதோ செய்யத் தொடங்கினார். இருட்டாக இருந்ததால் அவர் என்ன செய்கிறார் என்பது தெளிவாகத் தெரியவில்லை. ஆனால் அவரது செயல்கள் மிகவும் கவனமாகவும் அனுபவம் வாய்ந்தவராகவும் இருந்தன. இது அவருடைய அன்றாட வேலை போல தோன்றியது. திரைச்சீலைக்கு பின்னால் நின்றபடி இதை பார்த்த பிரியா உறைந்து போனாள். அவளது கைகள் நடுங்கின. அதனால் அவள் தன் கைகளை இறுக்க மூடிக்கொண்டாள். அவள் எந்தச் சத்தமும் எழுப்பக்கூடாது. அவள் பிடிபட்டால் என்னவாகும் என்று தெரியவில்லை. விக்ரம் தன் வேலையை முடித்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். ஆனால் அவன் வெகு தூரம் செல்லவில்லை. தாழ்வாரத்திலிருந்து போனில் பேசுவது போன்ற சத்தம் கேட்டது. பிரியா மூச்சை பிடித்துக்கொண்டு கவனமாக கவனித்தாள். குரல் மெதுவாக இருந்தது. ஆனால் இரவின் அமைதியில் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கேட்டது. இப்போதும் அப்படியேதான் இருக்கிறாள். அவள் எழும் வரை எந்த பிரச்சினையும் இல்லை. இதை கேட்டதும் பிரியாவின் கண்கள் விரிந்தன. அவள் எழும் வரை எந்த பிரச்சினையும் இல்லை. இது ஏதோ நலம் விசாரிப்பது போல இல்லை. இது ஏதோ ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பது போல இருந்தது. அனிதா எழுவதைத்தான் தடுத்து வைத்திருப்பதை அவன் யாருக்கோ சொல்லிக் கொண்டிருந்தான். பிரியா நடுங்கும் கைகளால் தன் பையிலிருந்து போனை எடுத்தாள். திரையின் வெளிச்சம் வெளியே தெரியாமல் இருக்க அதை துணியால் மூடிக்கொண்டு ரெக்கார்டிங் பட்டனை அழுத்தினாள். அவளது இதயம் வெடித்துவிடும் போலிருந்தது. ஆனால் அவளது விரல்கள் சரியான இடத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்தன. விக்ரமின் குரல் தொடர்ந்தது. ஆம் அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் அம்மா. அவன் தன் தாயிடமே பேசிக் கொண்டிருந்தான். பிரியா தன் உதடுகளை கடித்துக் கொண்டாள். இது தற்செயலாக நடந்தது அல்ல. இது திட்டமிட்ட ஒரு சதி. போன் துண்டிக்கப்பட்டது. விக்ரம் மீண்டும் அறைக்குள் வந்தான். இந்த முறை அவன் அனிதாவின் படுக்கைக்கு மிக அருகில் நின்றான். தன் முகத்தை அவளது முகத்திற்கு அருகில் கொண்டு சென்றான். பிரியா திரைச்சீலையின் இடுக்கின் வழியாக இதை பார்த்து கொண்டிருந்தாள். அவளால் சரியாக மூச்சுக்கூட விட முடியவில்லை. விக்ரம் அனிதாவின் காதில் கிசுகிசுத்தான். குரல் மிகவும் மெதுவாக இருந்தது. ஆனால் அமைதியான அந்த அறையில் தெளிவாக கேட்டது. மீண்டும் நகர முயற்சித்தாய் என்றால் அது உனக்கு இன்னும் சிக்கலைத்தான் உண்டாக்கும். இது ஒரு மிரட்டல். சுயநினைவில்லாத ஒரு மனிதரை நோக்கி ஒரு மிரட்டல். விக்ரமிற்கும் அனிதா சுயநினைவோடுதான் இருக்கிறாள் என்பது தெரியும் என்று அர்த்தம். அவளுக்கு தெரிந்தே அவள் எழுவதை தடுத்து கொண்டிருந்தான். அதே நொடியில் பிரியாவிற்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அனிதா ஏன் அந்த துண்டுச்சீட்டை விட்டுச் சென்றாள்? அவள் ஏன் செவிலியர்கள் முன்னிலையில் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை? அனிதா வேண்டுமென்றே கோமாவில் இருப்பது போல நடித்துக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் நகர முயற்சித்தால் சிக்கல் ஏற்படும் என்பது அவளுக்கு தெரியும். சிக்கல் ஏற்படும் என்பதன் அர்த்தம் என்ன? தான் விழித்துக்கொண்டேன் என்று தெரிந்தால் தனக்கு என்ன நடக்கும் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. விக்ரம் அறையை விட்டுச் சென்று விட்டான். காலணிகளின் சத்தம் தாழ்வாரத்தில் மெல்லக் குறைந்து முற்றிலும் மறைந்த பிறகும் பிரியா சிறிது நேரம் அசையாமல் இருந்தாள். அவளது கால்களில் தெம்பு இல்லை. அவள் எப்படியோ எழுந்து அனிதாவின் படுக்கைக்கு அருகில் சென்றாள். அவள் மெதுவாக அனிதாவின் கையை பிடித்தாள். அது மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அதில் லேசான நடுக்கம் இருந்தது. விக்ரம் பேசிய அனைத்தையும் அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்பதற்கான சாட்சி அது. கேட்கிறாயா? நான்தான் பிரியா. அனிதாவிடம் மிக மெதுவாக கிசுகிசுத்தாள். அனிதாவின் விரல்கள் மிக மெதுவாக 2 முறை அசைந்தன. ஒருமுறை அல்ல, சரியாக 2 முறை. இது தற்செயலாக நடந்த அசைவு அல்ல, அது ஒரு பதில். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கான அறிகுறி அது. பிரியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. பயம், கோபம் மற்றும் துக்கம் அனைத்தும் ஒன்றாக பொங்கி வந்தன. இந்த பெண் பல ஆண்டுகளாக இப்படித்தான் வாழ்ந்து வந்திருக்கிறாள். விழித்திருந்தாலும் தப்பிக்க வழியில்லை. சிறை போன்ற ஒரு படுக்கையில். அப்போது கதவின் திசையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. யாரோ கதவை லேசாக திறந்துவிட்டு மீண்டும் மூடிவிட்டார்கள். பிரியா உடனடியாக அனிதாவின் கையை விட்டுவிட்டு திரும்பி பார்த்தாள். கதவு மூடியிருந்தது. ஆனால் யாரோ நிச்சயமாக உள்ளே எட்டிப் பார்த்திருக்கிறார்கள். விக்ரம் மட்டுமின்றி இந்த மருத்துவமனையில் அனிதாவை கண்காணிப்பதில் இன்னும் பலர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கலாம் என்பதை பிரியா தெளிவாக உணர்ந்தாள்.
அவள் போனை எடுத்து ரெக்கார்டிங் ஃபைலை சரிபார்த்தாள். விக்ரமின் குரல் தெளிவாக பதிவாகியிருந்தது. இந்த ஃபைல்தான் இப்போது பிரியாவின் ஒரே ஆயுதம். ஆனால் இதை வைத்திருப்பது தன்னை ஆபத்தில் தள்ளும் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். அறையின் ஜன்னலுக்கு வெளியே கருப்பு வானம் தெரிந்தது. பிரியா அனிதாவின் முகத்தை பார்த்தாள். மூடிய கண்கள், மஞ்சள் நிற கன்னங்கள் மற்றும் கண்களில் காய்ந்த கண்ணீரின் தழும்புகள். இந்த மனிதரை இப்படியே விட்டுவிட்டு அவள் சென்றால் அடுத்த முறை வரும்போது அவள் நிச்சயமாக தன் கையை பிடித்துக்கொள்ள மாட்டாள். இந்த எண்ணம் அவளது மனதில் மின்னல் போல தோன்றியது. அவள் பின்வாங்க முடியாது. அந்த இரவே இப்போது பின்வாங்கினால் அனிதா நிச்சயமாக இறந்துவிடுவாள் என்பதில் பிரியா உறுதியாக இருந்தாள். ரெக்கார்டிங் ஃபைலை எடுத்துக்கொண்டு அவள் யாரிடம் செல்லலாம் என்று யோசித்தாள். போலீசிடம் செல்ல போதுமான ஆதாரம் இல்லை. மருத்துவமனையில் யாரிடம் சொல்வது என்று தெரியவில்லை. ஏனெனில் விக்ரமுக்கு துணையாக யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பல நாட்கள் யோசித்த பிறகு அவளுக்கு ஒரு நபர் நினைவுக்கு வந்தார். அந்த பகுதியில் மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருக்கும் ஒரு பழைய நண்பர். அவர் என் கணவரை விட 15 வயது பெரியவர். ஆனால் இருவருக்கும் இடையிலான நட்பில் வயது வித்தியாசம் ஒரு தடையாக இருக்கவில்லை. இறுதிச் சடங்கின்போது கடைசி வரை அவர் கூடவே இருந்தார். கடையின் கதவை திறந்து உள்ளே சென்றதும் குப்தாஜி தனது கண்ணாடியின் மேலிருந்து பிரியாவை பார்த்தார். வரவேற்பதற்கு பதிலாக அவர் முதலில் பிரியாவின் முகத்தை உற்று நோக்கினார். பல ஆண்டுகளாக பல மக்களை சந்தித்து வந்தவர் அவர். அந்த அனுபவம் அவரது கண்களில் தெளிவாக தெரிந்தது. முகம் மிகவும் வாடிப்போயிருக்கிறதே, என்ன விஷயம்? பிரியாவுக்குச் சுற்றி வளைத்து பேச நேரமில்லை. அவள் கடையின் உட்புற அறைக்கு சென்று கதவை மூடிவிட்டு போனை எடுத்தாள். ரெக்கார்டிங்கை ஒலிக்கச் செய்ததும் விக்ரமின் குரல் கேட்டது. இப்போதும் அப்படியேதான் இருக்கிறாள். அவள் எழும் வரை எந்த பிரச்சினையும் இல்லை. குப்தாஜியின் முகம் இறுகியது. அவர் கண்ணாடியை கழற்றிவிட்டு கண்களை துடைத்துக் கொண்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிரியா மருத்துவமனையில் நடந்த அனைத்து சம்பவங்களையும் விவரித்தபோது குப்தாஜி ஒருமுறை கூட தலையை அசைக்கவில்லை. அனைத்தையும் கேட்டு முடித்த பிறகே அவர் வாயை திறந்தார். இது நோயாளியை பராமரிப்பது அல்ல, இது ஒருவரை சிறை வைப்பது போலிருக்கிறது என்று குப்தாஜி தாழ்ந்த குரலில் கூறினார். பல தசாப்த கால அனுபவம் கொண்ட ஒரு மருந்தாளுநரைப் போல அவர் அந்த சூழ்நிலையை உடனடியாக புரிந்து கொண்டார். அவர் கூறினார், மருத்துவர் அல்லாத ஒரு குடும்ப உறுப்பினர் இரவில் தனியாக வந்து மருந்துகளை கையாள்கிறார் என்றால் அது நிச்சயமாக சாதாரணமான விஷயம் அல்ல. அனிதாவின் உடல்நிலையை மீண்டும் முறையாக பரிசோதிக்க வேண்டும். எனக்கு நல்ல ரீஹாப் நிபுணர் ஒருவரை தெரியும். நாம் ரகசியமாக இதை செய்வோம். குப்தாஜி அன்றே ஃபோன் செய்தார். 2 நாட்களுக்குப் பிறகு ஒரு ரிஹாப் மருத்துவர் முறைசாரா முறையில் அனிதாவை பரிசோதிக்க வந்தார். பிரியா பதற்றத்துடன் முடிவிற்காக காத்திருந்தாள். முடிவுகள் அதிர்ச்சியூட்டும் வகையில் இருந்தன. அனிதா முற்றிலும் உணர்வில்லாத நிலையில் இல்லை. அனிதாவுக்கு ஒளி மற்றும் ஒலியை வைத்து தூண்டுதல் அளித்தபோது அவரது மூளை அலைகளில் தெளிவான எதிர்வினை தெரிந்ததாக மருத்துவர் கூறினார். குறிப்பாக மனித குரலுக்கு அவர் நல்ல எதிர்வினை காட்டினார். முறையான ரிஹாப் தெரபி மற்றும் மருந்துகளின் மாற்றங்களை செய்தால் அவர் குணமடைவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் என்று மருத்துவர் கூறினார். இதை கேட்ட பிரியா இரு கைகளாலும் தன் முகத்தை மூடிக்கொண்டாள். அவளை காப்பாற்ற முடியும். இத்தனை ஆண்டுகள் வீணாகவில்லை. யாராவது சரியான நேரத்தில் கை கொடுத்திருந்தால் அவர் எப்போதோ விழித்திருக்க முடியும். ஆனால் பிரச்சினை வேறாக இருந்தது. அனிதாவின் பழைய மருத்துவப் பதிவுகளை பார்த்தபோது மருத்துவர் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார். இந்த நோயாளி ஏற்கனவே எதிர்வினை காட்டியிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் சிகிச்சை நிறுத்தப்பட்டிருக்கிறது. பிரியாவால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. எதிர்வினை தெரிந்தபோது சிகிச்சை நிறுத்தப்பட்டதா? பொதுவாக எதிர்வினை தெரிந்தால் சிகிச்சையை வேகப்படுத்துவார்கள். ஆனால் இங்கே நேர்மாறாக நடந்திருந்தது. பதிவுகளில் பாதுகாவலரின் வேண்டுகோளின்படி சிகிச்சையின் திசையில் மாற்றம் என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. பதிவுகளை பார்த்த குப்தாஜி பெருமூச்சு விட்டார். யாரோ வேண்டுமென்றே இந்த மனிதர் விழிப்பதை தடுத்திருக்கிறார்கள். இதை கேட்டதும் பிரியாவின் மனதிலிருந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைத்தது. அனிதா ஏன் கோமாவில் இருப்பது போல நடித்தாள்? அவள் ஏன் தன் எதிர்வினைகளை மறைத்தாள்? நான் விழிப்பதற்கான அறிகுறி காட்டினால் சிகிச்சை நிறுத்தப்படும், நான் மேலும் ஆபத்தில் சிக்கிவிடுவேன் என்பதை அனிதா தன் உடல் மூலமே கற்றுக்கொண்டிருந்தாள். அதனால்தான் யாரும் இல்லாதபோது அவள் அந்த துண்டுச்சீட்டை எழுதினாள். பிரியாவின் முன்னால் மட்டும் விரல்களை அசைத்தாள். பிரியா மருத்துவமனைக்குள் ஒரு உதவியாளரை தேடத் தொடங்கினாள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது. மருத்துவர்கள் அல்லது தலைமை செவிலியரிடம் நேரடியாக பேசுவது ஆபத்தானது. மாமியார் அடிக்கடி மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர்களை சந்திப்பார் என்பது அவளுக்கு தெரியும். யார் மாமியாரின் பக்கம் இருக்கிறார்கள், யார் இல்லை என்று தெரியாமல் எதையும் சொல்வது அவளை ஆபத்தில் தள்ளும் என்பதை அவள் அறிந்திருந்தாள்.
அப்போது அனிதாவின் அறையை பராமரிக்கும் ஒரு நர்ஸ் அசிஸ்டண்டின் மீது அவள் பார்வைப்பட்டது. மற்றவர்களை விட அவர் அனிதாவின் போர்வையை மிகவும் கவனமாக சரிசெய்வதை அவள் கவனித்திருந்தாள். ஒருநாள் மருத்துவமனை கேன்டீனில் அந்த நர்ஸ் அசிஸ்டண்டை சந்தித்தபோது பிரியா மெதுவாக பேச்சை கொடுத்தாள். அனிதாவின் கார்டியன் எப்போதாவது சிகிச்சை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? நர்ஸ் அசிஸ்டண்ட் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு தாழ்ந்த குரலில் பேசினாள். அவர்களது மாமியார் அடிக்கடி வந்து மருத்துவரிடம் எதையோ சொல்வார். ரிஹாப் தெரபி கொடுக்காதீர்கள், எப்படி இருக்கிறாளோ அப்படியே இருக்கட்டும் என்று சொல்வார். ஒருமுறை ரிஹாப் அட்டவணை கூட தயாரானது. ஆனால் திடீரென்று அது ரத்து செய்யப்பட்டது. எனக்கும் இது விசித்திரமாகத்தான் இருந்தது. ஆனால் கார்டியனின் விருப்பத்திற்கு எதிராக எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை கேட்டதும் பிரியா தன் கைகளை இறுக்க மூடிக்கொண்டாள். மாமியாரே நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சையை தடுத்துக் கொண்டிருக்கிறார். ரிஹாப் சிகிச்சை வேண்டாம் என்று சொல்வதன் மூலம் அவர் கார்டியன் என்ற உரிமையை பயன்படுத்தி அனிதா விழிப்பதை தடுத்துக் கொண்டிருந்தார். அந்த நர்ஸ் அசிஸ்டன்ட் சொன்னதை பிரியா நினைவில் வைத்துக் கொண்டாள். அவளால் அதை பதிவு செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த தேதிகளையும் அவர் சொன்ன விஷயங்களையும் கவனமாக குறித்து கொண்டாள். அவள் அனைத்தையும் குப்தாஜியிடம் சொன்னாள். சிறிது நேரம் யோசித்த குப்தாஜி கனத்த குரலில் சொன்னார், கார்டியன் மாறாதவரை எதையும் செய்ய முடியாது. மாமியார் கார்டியனாக இருக்கும் வரை அவர் சிகிச்சையை வேண்டாம் என்று சொன்னால் மருத்துவமனை அதைத்தான் கேட்க வேண்டும். அவர் சொல்வது சரிதான். சட்டப்பூர்வமாக கார்டியனை மாற்றாதவரை அனிதாவை காப்பாற்ற வழி இல்லை. மாமியாரை நேருக்கு நேர் எதிர்ப்பது ஆபத்தானது என்று அர்த்தம். ஆனால் பிரியா முடிவெடுத்துவிட்டாள். நான் இதை செய்கிறேன். சட்டப்பூர்வமான வழிமுறை என்னவென்று கண்டுபிடியுங்கள். குப்தாஜி சிறிது நேரம் பிரியாவின் முகத்தை பார்த்துவிட்டு மெதுவாக தலையசைத்தார். அன்று மாலை பிரியா மீண்டும் மருத்துவமனைக்குச் சென்றாள். அனிதாவின் படுக்கைக்கு அருகில் அமர்ந்து அவளது குளிர்ந்த கையை பிடித்தாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு அனிதாவின் காதுக்கு அருகில் சென்று கிசுகிசுத்தாள். இன்னும் கொஞ்சம் தைரியமாக இரு, நான் எதையாவது செய்கிறேன். அனிதாவின் கண்களின் ஓரத்தில் இருந்து கண்ணீர் வழிந்தது. மெதுவாக சத்தமில்லாமல் அனிதா பிரியாவின் கையை பற்றிக்கொண்டு விரலை ஒருமுறை அசைத்தாள். அது சரி என்று சொல்வது போல இருந்தது. பிரியா அவளது கையை பிடித்துக்கொண்டு நீண்ட நேரம் அமர்ந்திருந்தாள். ஜன்னலுக்கு வெளியே தெருவிளக்கின் மங்கலான வெளிச்சம் தெரிந்தது. அவள் பயந்திருந்தாலும் ஆச்சரியப்படும் விதமாக அவளது இதயம் வலிமையாக இருந்தது. இந்த மனிதர் பல ஆண்டுகளாக தனியாக போராட முடியும் என்றால் என்னால் ஏன் முடியாது? இப்போது நாங்கள் இருவரும் சேர்ந்து போராடுகிறோம் என்று அவள் நினைத்து கொண்டாள். கார்டியனை மாற்ற தயாராகும் வேளையில் பிரியா அனிதாவின் கடந்த காலத்தை தோண்டி எடுக்கத் தொடங்கினாள். சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு தற்போதுள்ள கார்டியன் நோயாளியை பாதிப்புக்குள்ளாக்குகிறார் என்பதை நிரூபிப்பது அவசியமானது. குப்தாஜி சட்ட ஆலோசனை பெற்றபோது இதற்கு உறுதியான ஆதாரங்கள் தேவை என்பது தெரியவந்தது. பிரியா தன் கணவரிடம் கேட்ட பழைய விஷயங்களை நினைவுகூரத் தொடங்கினாள். அனிதாவின் விபத்திற்கு முன்பு மாமியார் வீட்டில் பணத்தைப் பற்றி ஏதோ பெரிய மோதல் நிலவி வந்தது. கணவர் ஒருமுறை மதுபோதையில் இதை பற்றி சொல்லியிருந்தார். அனிதா ஏதோ ஒன்றை மாமியாரிடம் சொல்லிவிட்டாள். அதன் பிறகு வீட்டில் பெரும் கலேபரம் ஏற்பட்டது. அப்போது அது வெறும் மாமியார் மருமகள் சண்டை என்று அவள் நினைத்தாள். ஆனால் இப்போது அது வெறும் சாதாரண சண்டையல்ல என்று தோன்றுகிறது. குப்தாஜி துருவி துருவி விசாரித்தபோது அனிதாவின் விபத்திற்கு முன்பே சில விஷயங்கள் வெளிவரத் தொடங்கின. மாமியார் சில ஆண்டுகளாக தெரிந்தவர்களிடம் முதலீடு என்ற பெயரில் பணத்தை சேர்த்து வந்தார். ஆனால் அந்த பணம் முறையாக பயன்படுத்தப்படவில்லை. இது ஒருவகையான சீட்டு நிதி மோசடி. மாமியார் மட்டும் தனியாக இல்லை, கொழுந்தன் விக்ரமும் அந்த பணப்பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டிருந்தான். பிரச்சினை என்னவென்றால் இந்த விஷயம் அனிதாவுக்கு தெரிந்திருந்தது. அனிதா தொடக்கத்திலிருந்தே மிகவும் புத்திசாலி, கணக்கு வழக்குகளில் கச்சிதமானவர். எதையும் அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டார். மாமியார் உறவினர்களிடம் அதிக லாபம் தருவதாக வாக்குறுதி அளித்து பணம் வாங்கும்போது அவளுக்கு சந்தேகம் வந்தது. அவள் தானாகவே விசாரணையை தொடங்கினாள். அனிதாவின் பழைய தோழி ஒருவரிடம் குப்தாஜி விசாரித்தபோது விபத்திற்கு சில மாதங்களுக்கு முன்பே அனிதா ஒரு வழக்கறிஞரை சந்தித்து ஆலோசனை கேட்டிருந்தது தெரியவந்தது. அந்த முதலீட்டு மோசடி குறித்து அனிதா தனியாகவே மாமியார் மற்றும் கொழுந்தனின் மோசடியை வெளிச்சத்திற்கு கொண்டுவர திட்டமிட்டிருந்தாள். இதை கேட்ட பிரியாவின் கைகால்கள் குளிர்ந்து போயின. அனிதா மாமியாரிடம் சண்டையிடவில்லை, அவள் ஆதாரங்களை சேகரித்துக் கொண்டிருந்தாள். இதைவிட அதிர்ச்சிகரமான தகவல் அடுத்து தெரியவந்தது. அனிதாவின் பழைய சக ஊழியர் ஒருவரை குப்தாஜி சந்தித்தார். அவரிடம் அனிதா அனுப்பிய ஒரு மெசேஜ் இன்னும் இருந்தது. அந்த மெசேஜ் சிறியது, ஆனால் அதன் அர்த்தம் மிகப்பெரியது. ஆதாரம் கிடைத்துவிட்டது. விரைவில் அனைத்தையும் சரிசெய்து விடுவேன். ஆதாரம் கிடைத்துவிட்டது என்று அனுப்பிய அடுத்த சில நாட்களிலேயே அனிதாவுக்கு விபத்து ஏற்பட்டது.
இந்த தொடர்பை பற்றி யோசித்தபோதே பிரியாவின் முதுகெலும்பில் ஒரு நடுக்கம் ஓடியது. விபத்திற்குப் பிறகு அனிதாவின் போன் காணாமல் போய்விட்டது. அது மருத்துவமனையிலும் கிடைக்கவில்லை, விபத்து நடந்த இடத்திலும் கிடைக்கவில்லை, போலீஸ் பதிவுகளிலும் அவரது உடைமைகளில் போன் இருந்ததாக குறிப்பு இல்லை. அனிதாவின் லேப்டாப்பும் அன்றே காணாமல் போயிருந்தது. அதோடு தொடர்புடைய எந்த காகிதமோ அல்லது கோப்போ எஞ்சியிருக்கவில்லை. ஏதோ ஒருவர் அனிதாவின் விசாரணையின் அனைத்து தடயங்களையும் அழித்தது போல இருந்தது. குப்தாஜி கனத்த முகத்துடன் சொன்னார், இது விபத்து மட்டுமல்ல, இது கொலை முயற்சியாக கூட இருக்கலாம். பிரியாவால் எதையும் பேச முடியவில்லை, அவளது மனம் மரத்துப் போயிருந்தது. ஆனால் அப்போதுதான் அவளுக்கு மற்றொரு விஷயம் நினைவுக்கு வந்தது. தன் கணவர் விழுந்து உயிரிழந்த அன்று நடந்த நிகழ்வு அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவளது கணவர் எப்போதும் ஆரோக்கியமாகவே இருந்தார். அவருக்கு எந்த பழைய நோயும் இல்லை, மருத்துவ பரிசோதனைகளிலும் எல்லாம் சரியாகவே இருந்தது. அவர் தினமும் காலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்வார். ஆனால் ஒரு நாள் திடீரென வீட்டில் சரிந்து விழுந்துவிட்டார். இரவு உணவு முடித்துவிட்டு சோபாவில் அமர்ந்திருந்தபோது திடீரென தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு அங்கேயே சரிந்துவிட்டார். பிரியா ஆம்புலன்ஸை அழைத்தாள். ஆனால் மருத்துவமனைக்குச் செல்வதற்குள் நேரம் கடந்துவிட்டது. மரணத்திற்கு காரணம் மாரடைப்பு என்று கூறப்பட்டது. அந்த நேரத்தில் அவள் சோகத்திலும் அதிர்ச்சியிலும் மூழ்கியிருந்ததால் சந்தேகிப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது அந்த நாளை நினைத்துப் பார்க்கும்போது விசித்திரமான ஒரு விஷயம் வெளிப்பட்டது. கணவர் கீழே விழுவதற்கு முன் மாமியார் வந்திருந்தார். ஒரு பானத்தை கொடுத்துவிட்டு சென்றிருந்தார். உடல் நலத்திற்கு நல்லது என்று கூறி அதை ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டுச் சென்றிருந்தார். அன்று இரவு கணவர் அந்த பானத்தைத்தான் குடித்தார். குடித்த சில நிமிடங்களிலேயே விழுந்துவிட்டார். அப்போது அவள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மருமகள் வீட்டிற்கு வந்து ஏதாவது தயாரித்துக் கொடுத்துவிட்டுச் செல்வது சாதாரணமான விஷயம். ஆனால் அனிதாவின் விபத்தைப் பற்றிய உண்மையை அறிந்த பிறகு அது வேறு கோணத்தில் பட்டது. அவளது கணவருக்கும் ஏதேனும் தெரிந்திருக்குமா? அவரும் அனிதாவைப் போலவே மாமியாரின் ரகசியங்களுக்கு நெருக்கமாக சென்றுவிட்டாரா? பிரியாவின் மனதில் சந்தேகம் வலுத்துக்கொண்டே இருந்தது. இது வெறும் குடும்ப பிரச்சினை மட்டுமல்ல, இது ஒரு திட்டமிடப்பட்ட குற்றச்செயல். இதில் ரகசியங்களை அறிந்தவர்கள் ஒவ்வொன்றாக நீக்கப்பட்டு வந்தனர். அனிதாவின் விபத்து, கணவனின் திடீர் மரணம் மற்றும் உயிரோடு இருந்தும் அனிதாவை விழிக்க விடாமல் சிறை வைத்திருப்பது என அனைத்தும் அவளுக்கு புரிந்தது. அன்று முதல் பிரியா அனைத்து ஆதாரங்களையும் திரட்டத் தொடங்கினாள். ரெக்கார்டிங், கோப்புகள், மருத்துவ பதிவுகளில் உள்ள குளறுபடிகள், நர்ஸ் அசிஸ்டண்டின் சாட்சியம், அனிதாவின் தோழியின் மெசேஜ் மற்றும் கணவன் இறந்த நேரத்திலிருந்த சூழ்நிலைகள் என அனைத்தையும் தேதியின் அடிப்படையில் முறையாக அடுக்கி சட்டப் போராட்டத்திற்கு தயாரானாள். குப்தாஜி கூறிய வழக்கறிஞருடனான முதல் சந்திப்பும் முடிவானது. சுற்றியுள்ள மக்கள் பிரியாவை தடுத்துக் கொண்டிருந்தனர். குப்தாஜி கூட ஒருமுறை தீவிரமாக, பிரியா, இதை நீ உண்மையிலேயே செய்யப்போகிறாயா? இது மிகவும் ஆபத்தானது என்று கேட்டார். இதைச் செய்யவில்லை என்றால் அனிதா இறந்து விடுவாள். என் கணவரின் மரணத்தின் உண்மையும் என்றென்றைக்கும் புதைக்கப்பட்டுவிடும் என்று அவள் கூறினாள். குப்தாஜி வேறு எதுவும் சொல்லவில்லை. அவள் பின்வாங்கும் நிலையில் இல்லை என்பதை அவளது கண்களைப் பார்த்தே அவர் புரிந்து கொண்டார். அனிதாவை காப்பாற்றுவதற்கான இந்த போராட்டம் இப்போது கணவனின் மரணத்தின் உண்மையை அறியும் போராட்டத்தோடும் இணைந்துவிட்டது. இது வெறும் கொழுந்தனாரின் மனைவிக்காக மட்டுமல்ல, தன் கணவனுக்காகவும் இருந்தது. அதே நேரத்தில் மற்றொரு விஷயமும் நடந்தது. அவள் மருத்துவமனைக்குச் செல்லும்போதெல்லாம் பார்க்கிங்கில் ஒரே கார் நிற்பதை கவனித்தாள். உள்ளே யாரோ அமர்ந்திருக்கும் ஒரு கருப்பு நிற செடான் கார். அவள் மருத்துவமனைக்குள் சென்றாலும் வெளியே வந்தாலும் அந்த கார் அங்கேயே இருந்தது. முதலில் இது தற்செயல் என்று அவள் நினைத்தாள். ஆனால் தொடர்ந்து 4 நாட்களாக அதே கார் அதே இடத்தில் இருப்பதைக் கண்டபோது அதை தற்செயல் என்று சொல்வது கடினமாக இருந்தது. அவள் வீட்டிற்கு அருகிலும் அவளுக்கு அதே போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அபார்ட்மெண்ட் வாசலில் அடையாளம் தெரியாத கார் ஒன்று நின்று கொண்டிருப்பதையும் அல்லது வீட்டை விட்டு வெளியே சிகரெட் பிடித்துக்கொண்டு நிற்கும் மனிதர் ஒருவரையும் அவள் கவனித்தாள். ஒருமுறை சூப்பர் மார்க்கெட்டில் ஒரே மனிதர் 2 முறை ஒரே பகுதியில் அவளுக்கு எதிரே வந்தார். அது தற்செயல் என்று அவள் உறுதியாக நம்பவில்லை என்றாலும் தன்னை யாரோ கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு இப்போது உண்மையாகிவிட்டது. பிரியா தன் போனில் இருந்த லொகேஷன் ஷேரிங்கை நிறுத்தினாள். அவள் தினசரி செல்லும் வழிகளை மாற்றத் தொடங்கினாள். மருத்துவமனைக்குச் செல்லவும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாதையை தேர்ந்தெடுத்தாள். குப்தாஜியிடம் பேசுவதற்கு அவள் அவ்வப்போது பொது தொலைபேசிகளை, பப்ளிக் போன் பயன்படுத்தினாள். இது மிகையான எச்சரிக்கையாக இருக்கலாம், ஆனால் மாமியார் மற்றும் அவரது ஆட்கள் எந்த எல்லை வரை செல்வார்கள் என்பதை கணிப்பது இப்போது கடினமாக இருந்தது. இது இப்போது நோயுற்ற கொழுந்தனாரின் மனைவியை பராமரிக்கும் விஷயம் மட்டுமல்ல, போர்க்களமே முற்றிலும் மாறிவிட்டது. இது பராமரிப்பு மட்டுமல்ல, உயிரை காப்பதற்கான போர். அனிதாவிற்கும் பிரியாவிற்கும் கூட. பின்வாங்குவதற்கு வேறு வழியே இல்லை.
பிரியா தெரிந்தே இதை செய்தாள். ஏனென்றால் நின்றால் அனைத்தும் முடிந்துவிடும் என்று அவளுக்கு தெரியும். எதிர்பாராத விதமாக அனைத்தும் மிக வேகமாக நடந்தது. பிரியா வழக்கறிஞரை சந்தித்துவிட்டு திரும்பியபோது மருத்துவமனையின் லாபியில் அவளுக்கு கொழுந்தன் விக்ரமை சந்திக்க நேரிட்டது. இது தற்செயல் அல்ல. விக்ரம் லாபியில் சோபாவில் கால்மேல் கால் போட்டு அமர்ந்து காத்து கொண்டிருந்தான். பிரியாவை பார்த்ததும் அவன் மெதுவாக எழுந்தான். அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அவன் அவளுக்காகவே காத்து கொண்டிருந்தது போல தெரிந்தது. அண்ணி என்று விக்ரம் பேச்சைத் தொடங்கினான். பொதுவாக அவன் பிரியாவை அவள் பெயரிட்டுத்தான் அழைப்பான். அண்ணி என்று அவன் அழைத்தது மிக அரிது. ஆனால் இன்று அவன் அதை தெளிவாகச் சொன்னான். அவன் வேண்டுமென்றே அப்படிச் செய்வது போலத் தெரிந்தது. ஒரே வார்த்தையில் சூழ்நிலையே மாறிவிட்டது. உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும். விக்ரம் லாபியின் ஒரு மூலையை நோக்கிச் சென்றான். பிரியா சிறிது நேரம் தயங்கினாள். ஆனால் பின்னர் அவனை பின்தொடர்ந்து சென்றாள். அது மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள லாபி என்பதால் பெரிய ஆபத்து இருக்காது என்று அவள் நினைத்தாள். மூலையில் நேருக்கு நேராக நின்றதும் விக்ரமின் அணுகுமுறை மாறியது. முகத்திலிருந்த அமைதி மறைந்து கண்கள் குளிர்ச்சியாக மாறின. உதட்டில் ஒரு லேசான புன்னகை இருந்தது. ஆனால் அது நகைச்சுவையா அல்லது கேலியா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அண்ணி, நீங்கள் ஆஜக்கல இப்போதெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறீர்களே. மருத்துவமனைக்கும் அடிக்கடி வருகிறீர்கள். கண்டவர்களையும் சந்தித்து வருகிறீர்கள். பிரியாவின் முதுகெலும்பில் நடுக்கம் ஏற்பட்டது. அவள் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு தெரிந்திருக்கிறது என்று அர்த்தம். குப்தாஜியை சந்தித்தது, வழக்கறிஞரை பார்த்தது என அனைத்தும் அவனுக்கு தெரிந்திருந்தது. வேண்டாத விஷயங்களில் தலையிடாதீர்கள் அண்ணி. விக்ரமின் குரல் இன்னும் தாழ்ந்தது. அவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு லேசாக குனிந்து பிரியாவை நோக்கி ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தான். பிரியா பின்வாங்கினாள். அவள் பின்வாங்கினால் தோற்றுவிடுவோம் என்பது அவளுக்கு உள்ளுக்குள் தெரிந்திருந்தது. என்ன விஷயம்? அனிதாவின் உடல்நிலை மோசமாக இருந்ததால் பார்க்க வந்தேன். பிரியா அமைதியாக இருக்க முயற்சி செய்து பதிலளித்தாள். தன் குரல் நடுங்குவதை தடுக்க அவள் முழு பலத்தையும் பயன்படுத்தினாள். விக்ரம் மெதுவாக தலையசைத்து உதட்டை ஒரு புறம் உயர்த்தினான். அவன் இன்னும் அருகில் வந்து பிரியாவின் காதருகே கிசுகிசுத்தான். சுற்றியிருந்தவர்களுக்கு அவர்கள் மெதுவாக பேசுவது போல தெரிந்திருக்கும். ஆனால் பிரியாவின் காதுகளை எட்டிய வார்த்தைகள் பேச்சல்ல, அவை கத்திகள். அண்ணி, அண்ணன் இறந்த அந்த இரவு அவர் குடித்த அந்த பானம் காடா ஞாபகம் இருக்கிறதா? பிரியாவின் இதயம் நின்றது போல இருந்தது. கால்களிலிருந்து குளிர் உடல் முழுவதும் ஏறுவதை உணர்ந்தாள். கணவர் சரிந்து விழுந்த அந்த இரவு. மாமியார் அதே பானத்தை கொண்டு வந்து கொடுத்திருந்தார். கணவர் அதை நிறைய குடித்தார். அது தெளிவாக இருந்தது. மாமியார் ஒரு கண்ணாடி பாட்டிலில் அதை கொண்டு வந்து உடல்நலத்திற்கு நல்லது, கண்டிப்பாக குடிக்கவும் என்று சொல்லியிருந்தார். அம்மா செய்திருக்கிறார் என்று சொல்லி என் கணவர் நன்றி சொல்லியிருந்தார். அதே மாலை அவர் விழுந்து இறந்தார். விக்ரம் பிரியாவின் முகம் வெளுத்துப் போவதை பார்த்து கொண்டிருந்தான். அவன் சிறிது நேரம் நிறுத்திவிட்டு, அதே போன்ற பானம் இன்னும் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறது என்று சொன்னான். இது வெறும் பேச்சல்ல. அந்த பானம் என்னவென்று அவனுக்கு தெரியும் என்பதும் தேவைப்பட்டால் அதை அவன் மீண்டும் பயன்படுத்துவான் என்பதும் அதன் பொருள். அதே நொடியில் என் கணவரின் மரணம் மாரடைப்பால் ஏற்படவில்லை என்பதை பிரியா உறுதி செய்து கொண்டாள். அது விபத்தல்ல. அது தொடக்கம் முதல் இறுதி வரை ஒரு சதி. அவளது கால்களில் தெம்பு இல்லை. அவள் விழுந்துவிடுவாள் என்று நினைத்தாள். ஆனால் பிரியா பற்களை கடித்துக் கொண்டாள். அவள் இங்கே உடைந்துவிடக்கூடாது என்பது அவளுக்கு தெரியும். அவள் தன் முக பாவனைகளை மறைத்துவிட்டு விக்ரமின் கண்களை நேராக பார்த்தாள். பிரியா அசையாமல் இருப்பதை பார்த்த விக்ரமின் கண்கள் சுருங்கின. ஒரு கணம் அவன் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. ஆனால் உடனே அதே அமைதியான பாவனையை திரும்பப் பெற்றுக்கொண்டான். அதிகமாக தெரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் நீண்ட காலம் வாழ்வதில்லை அண்ணி. அவன் புன்னகைத்துக் கொண்டே இதை கூறினான். ஆனால் அந்த புன்னகை பிரியாவுக்குள் எதையோ தூண்டியது. அது பயமல்ல, கோபம். அவளது வயிற்றிலிருந்து ஒரு கொதிக்கும் எரிமலை போல கோபம் எழுந்தது. என் கணவரைக் கொன்று அனிதாவை சிறை வைத்துவிட்டு இப்போது என்னை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே மிரட்டுகிறாயா? பிரியா தன் கை நகங்கள் உள்ளங்கையில் பதியும் அளவிற்கு தன் கைகளை இறுக்க மூடிக்கொண்டாள். விக்ரம் எதையும் சொல்லாமல் திரும்பிச் சென்றுவிட்டான். லாபியைக் கடந்து அவன் சென்ற வேகத்தில் ஒரு விசித்திரமான அலட்சியம் இருந்தது. தான் வெற்றி பெற்றுவிட்டதாக அவன் நினைப்பது போல இருந்தது. அன்றைய தினத்திற்குப் பிறகு பிரியா மருத்துவமனைக்குள் நுழைவது தடை செய்யப்பட்டது. அடுத்த நாள் காலை அவள் மருத்துவமனைக்குச் சென்றபோது நர்ஸ் ஸ்டேஷனில் இருந்த நர்ஸ் அவளை பார்த்து ஒரு விசித்திரமான முகபாவனையை செய்தார். மன்னிக்கவும், ஆனால் கார்டியன் உங்களை பார்க்க தடை விதிக்கச் சொல்லியிருக்கிறார். குடும்ப உறுப்பினர்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்கக் கூடாது என்று அவர் கூறியிருக்கிறார். மாமியார் தன் வேலையை செய்துவிட்டார். அதுவும் ஒரே இரவில்.
சட்டப்படி பிரியா அனிதாவின் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இல்லை. கணவர் உயிரோடு இருந்திருந்தால் அவள் அண்ணியாக இருந்திருப்பாள். ஆனால் கணவர் இறந்த பிறகு புகுந்த வீட்டாருடன் அவளுக்கு எந்த சட்டப்பூர்வ உறவும் இருக்கவில்லை. கார்டியனின் வேண்டுகோளை ஏற்று நடப்பதைத் தவிர மருத்துவமனைக்கு வேறு வழி இருக்கவில்லை. பிரியா எவ்வளவு முயன்றும் நர்ஸை அசைக்க முடியவில்லை. தான் முற்றிலும் தனித்துவிடப்பட்டதாக உணர்ந்தாள். அவளால் அனிதாவை சந்திக்கவும் முடியவில்லை. அவள் உடல்நிலை குறித்து அறியவும் முடியவில்லை. இப்போது அனிதா எப்படி இருக்கிறாள்? மருந்து மாற்றப்பட்ட பிறகு அதன் தாக்கம் என்ன? அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. பிரியா மருத்துவமனை லாபியில் இருந்த நாற்காலியில் நீண்ட நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தாள். சுற்றியிருந்தவர்களின் காலடிச் சத்தம் மிகத் தொலைவில் இருந்து வருவது போல இருந்தது. அதே இரவு நர்ஸ் அசிஸ்டண்டிடமிருந்து ஒரு சிறிய மெசேஜ் வந்தது. அதனுடன் ஒரு புகைப்படமும் இருந்தது. அது அனிதாவின் படுக்கை கம்பியில் சிக்கியிருந்த சீட்டின் புகைப்படம். அவசரத்தில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. இன்று மருந்து மாற்றப்பட்டது. இந்த புகைப்படத்தை பார்த்ததும் பிரியாவின் கைகள் பனிக்கட்டி போல குளிர்ந்து போயின. மருந்து மாற்றப்பட்டது. அனிதாவுக்கு தரப்படும் மருந்து மாற்றப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். விக்ரம் இரவில் வந்து ட்ரிப் குழாயை சரிபார்ப்பது நினைவுக்கு வந்தது. மருந்தை மாற்றியது சிகிச்சைக்காக அல்ல, அனிதாவை இன்னும் ஆழமான மயக்கத்திற்கு தள்ளுவதற்காக. இது தாமதிக்க வேண்டிய நேரம் அல்ல. இன்னும் காத்திருந்தால் அனிதா ஒருவேளை உண்மையாகவே என்றென்றும் விழித்துக்கொள்ள முடியாமல் போய்விடலாம். பிரியா உடனடியாக குப்தாஜியை அழைத்தாள். கார்டியனை மாற்றக்கோரும் மனுவை நாளைக்கே தாக்கல் செய்வோம். குப்தாஜி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு சரி என்றார். வழக்கறிஞரிடம் சொல்லி ஆவணங்களை தயார் செய்யச் சொல்வதாக அவர் கூறினார். போனை வைத்துவிட்டு பிரியா இருண்ட அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள். விக்ரமின் கிசுகிசுப்பு இன்னும் அவளது காதுகளில் ஒலித்தது. அதிக நாள் வாழ்வதில்லை. அவள் பயந்திருந்தாள். உடல் முழுதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த தனிமை ஒரு சுவர் போல தெரிந்தது. ஆனால் அந்த பயத்திற்கு அடியிலும் கோபம் இன்னும் தகித்துக் கொண்டிருந்தது. என் கணவரை பறித்தவர்கள் இப்போது அனிதாவையும் கொல்ல நினைக்கிறார்கள். இதை தெரிந்தும் நான் அமைதியாக இருந்தால் வாழ்நாள் முழுவதும் அந்த சுமையுடன் வாழ்வேன். தன் கணவரின் முகம் நினைவுக்கு வந்தது. சிரித்த முகம், உணவருந்த அழைக்கும் குரல் மற்றும் குளிர்ந்து போன அவனது கடைசி கை. அவனது மரணம் ஒரு சதி என்றால் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது உயிரோடு இருக்கும் மனிதரின் கடமை. பிரியா கைகளை திறக்காமலே முணுமுணுத்தாள். நான் இறுதி வரை போராடுவேன். போர் தொடங்கிவிட்டது. கார்டியனை மாற்றக்கோரும் மனு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த நாளில் பிரியாவின் கைகள் எவ்வளவு நடுங்கினவென்றால் அவளால் பேனாவை சரியாக பிடிக்க முடியவில்லை. குப்தாஜி ஒவ்வொரு காகிதத்தையும் விளக்கிக் கூறவில்லை என்றால் அவள் பாதியிலேயே நம்பிக்கை இழந்திருப்பாள். உடனடி கார்டியன்ஷிப் மற்றும் மருத்துவ பரிசோதனையை ஒரே நேரத்தில் தொடங்க வேண்டும் என்று வழக்கறிஞர் கூறினார். அனிதாவின் சுயநினைவை அதிகாரப்பூர்வமாக மதிப்பீடு செய்வதும் தற்போதுள்ள கார்டியன் நோயாளிக்கு தீங்கு விளைவிக்கிறார் என்பதை நிரூபிப்பதுமே முக்கிய இலக்காக இருந்தது. மனு தாக்கல் செய்த உடனேயே மாமியாரின் தரப்பிலிருந்து வாய்மொழி தாக்குதல்கள் தொடங்கின. 2 நாட்களுக்குள்ளேயே மாமியாரின் வழக்கறிஞரிடமிருந்து ஒரு சட்டப்பூர்வ அறிவிப்பு, லீகல் நோட்டீஸ் வந்தது. அதில் பிரியா சொத்தின் மீதான பேராசையில் நோயாளிக்கு நெருக்கமாக வர முயற்சிப்பதாகவும், கணவர் இறந்த பிறகு புகுந்த வீட்டுச் சொத்தை கைப்பற்ற கோமாவில் இருக்கும் நோயாளியை பயன்படுத்திக் கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பை படித்தபோது பிரியா காகிதத்தை எவ்வளவு பலமாக பற்றினாள் என்றால் அவளது கைகள் வெளுத்துப் போயின. அவளது தொண்டை அடைத்தது. கணவர் உயிருடன் இருந்தபோதே அவள் புகுந்த வீட்டுச் சொத்தின் பக்கம் கையை கூட வைத்ததில்லை. இறுதிச் சடங்கிற்கான செலவுகளை கூட அவளேதான் செய்திருந்தாள். இப்போது அவள் மீதே சொத்துக்காக பணம் பறிக்க முயல்வதாக பழி சுமத்தப்பட்டது. இது திருடனை பார்த்து காவலன் மிரட்டுவது போல இருந்தது. ஆனால் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டிய நேரம் இதுவல்ல. வழக்கறிஞர் நீதிமன்ற விசாரணையின் போது தனது வாக்குமூலத்தை தயார் செய்யுமாறு பிரியாவிடம் கூறினார். பிரியா இரவு முழுவதும் அமர்ந்து கணவரின் மரணத்திற்குப் பிறகு நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் வரிசைப்படி எழுதினாள். மருத்துவமனையில் கிடைத்த துண்டுச்சீட்டு, மாமியாரின் எதிர்வினை, விக்ரம் இரவில் வந்ததும் அதன் ரெக்கார்டிங், மீண்டும் மீண்டும் நிறுத்தப்பட்ட சிகிச்சை, நர்ஸ் அசிஸ்டண்டின் சாட்சியம் மற்றும் விபத்திற்கு முன்பு அனிதா மேற்கொண்ட ஊழல் விசாரணை என அனைத்தையும் தயார் செய்தாள். நீதிமன்ற விசாரணையின் போது பிரியா அமைதியாக தனது வாக்குமூலத்தை அளித்தாள். சில சமயம் அவளது குரல் நடுங்கியது. ஆனால் அவள் ஒருமுறை கூட நிறுத்தவில்லை. நீதிபதி எந்த கேள்வி கேட்டாலும் அவள் தயார் செய்த ஆதாரங்களை ஒவ்வொன்றாக முன்வைத்தாள். எதிர்த்தரப்பில் மாமியார் அமர்ந்திருந்தார். விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்து இருபுறமும் 2 வழக்கறிஞர்களுடன் அவர் பிரியாவை பார்த்து கொண்டிருந்தார். அவரது பார்வை தைத்தது. ஆனால் பிரியா தன் கண்களை அசைக்கவில்லை.
மாமியாரின் வழக்கறிஞர் பிரியாவின் நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்கி தீக்ஷ்ணமான கேள்விகளை கேட்டார். கணவர் இறந்த பிறகு புகுந்த வீட்டுச் சொத்தில் உங்களுக்கு பங்கு வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நோயாளியை பயன்படுத்தி சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற முயல்கிறீர்களா? ஒவ்வொரு வார்த்தையும் கத்தியைப் போல தைத்தது. பிரியா கண்களை குனியாமல் பதிலளித்தினாள். எனக்கு பணம் வேண்டாம். அனிதா என்னிடம் உதவி கேட்டிருக்கிறாள். நான் அவளை காப்பாற்ற விரும்புகிறேன். நீதிமன்றத்தில் ஒரு கணம் நிசப்தம் நிலவியது. நீதிபதி கண்ணாடியின் மேலிருந்து பிரியாவை பார்த்தார். மாமியாரின் முகம் இறுகிக் கொண்டே வருவதை காண முடிந்தது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் தற்காலிக கார்டியன்ஷிப் குறித்து பரிசீலிப்பதாக கூறியது. அதே நேரத்தில் மருத்துவமனைக்கு அந்த நோயாளியின் அனைத்து மருத்துவப் பதிவுகளையும் சமர்ப்பிக்க உத்தரவிட்டது. இப்போது மருத்துவமனையால் இந்த விவகாரத்திலிருந்து தப்பிக்க முடியாது. மருத்துவமனைக்குள்ளும் பரபரப்பு தொடங்கியது. நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு மருத்துவப் பதிவுகளின் அதிகாரப்பூர்வ விசாரணை தொடங்கியபோது மருந்து மாற்றப்பட்ட பதிவுகள் குறித்து கேள்விகள் எழுந்தன. கார்டியனின் வேண்டுகோளின்படி சிகிச்சையின் திசை மீண்டும் மீண்டும் மாற்றப்பட்டது. ரிஹாப் புரோகிராம் திடீரென நிறுத்தப்பட்டது. இவை அனைத்தும் முக்கியமான விவகாரங்களாயின. சம்பந்தப்பட்ட மருத்துவர்களும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்தச் செய்தியை கேட்டதும் மாமியார் மருத்துவமனைக்கு விரைந்தார். டாக்ஸியிலிருந்து இறங்கி அவர் கிட்டத்தட்ட ஓட்டமாக வார்டை நோக்கிச் சென்றார். நர்ஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் அவர் சத்தமாக அலறத் தொடங்கினார். நான் தான் கார்டியன். என் அனுமதியின்றி பதிவுகளை ஏன் கொடுத்தீர்கள்? சிகிச்சை எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் என்று நர்ஸை நோக்கி விரல் நீட்டி சத்தமிட்டார். அவரது குரல் வார்டு முழுவதும் எதிரொலித்தது. மற்ற நோயாளிகளின் உறவினர்களும் என்னவென்று பார்க்க வெளியே வந்தனர். தலைமை நர்ஸ் வந்து அவரை அமைதிப்படுத்த முயன்றார். ஆனால் மாமியார் இன்னும் ஆவேசமடைந்தார். அவர் அனிதாவின் அறைக்குள் நுழைய முயன்று நர்ஸ்களை தள்ளினார். அவரது முகம் கோபத்தில் சிவந்து போயிருந்தது. கண்களில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. தான் எழுப்பிய சுவர்கள் இடிந்து விழுவதை அவர் உணர்ந்தார். நடந்த இந்த சம்பவங்கள் அனைத்தும் வார்டு தாழ்வாரத்திலிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகின. குப்தாஜி மருத்துவமனையின் நிர்வாகத்துறையிலிருந்து அந்த வீடியோ பதிவுகளை பெற்றார். வழக்கறிஞர் அதை நீதிமன்றத்தில் கூடுதல் ஆதாரமாக சமர்ப்பித்தார். சிகிச்சை விஷயத்தில் மாமியார் ஊழியர்களுடன் சண்டையிட்டது அனைத்தும் வீடியோவில் பதிவாகி இருந்தது. இந்த செய்தியை கேட்ட பிரியா முதல்முறையாக பாச்சா தனக்கு சாதகமாக திரும்புவதை உணர்ந்தாள். மாமியார் எவ்வளவு ஆவேசப்படுகிறாரோ அவ்வளவு ஆதாரங்கள் பிரியாவுக்கு சேர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் அவள் இன்னும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. சட்டப் போராட்டம் தொடங்கிய பிறகு பிரியாவின் வாழ்க்கை முற்றிலும் சிதைந்து போயிருந்தது. வீட்டைச் சுற்றி விசித்திரமான அசைவுகள் இருந்தன. இரவில் கதவு மணி அடிக்கும். இன்டர்காமில் பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள். முதலில் குழந்தைகள் விளையாடுகிறார்கள் என்று நினைத்தாள். ஆனால் தொடர்ந்து 2 நாட்கள் நள்ளிரவு 2 மணிக்கு இது நடந்தபோது அது விளையாட்டு அல்ல என்று புரிந்தது. 3வது நாள் இரவு அதிகாலை 3 மணிக்கும் மணி அடித்தது. கதவுக்கு அருகில் இருந்த கேமரா பதிவை அவள் பார்த்தபோது தொப்பி அணிந்த ஒரு மனிதன் மணி அடித்துவிட்டு படிக்கட்டுகளை நோக்கி வேகமாக ஓடுவது தெரிந்தது. முகம் தெரியவில்லை. அன்று இரவு பிரியாவால் தூங்க முடியவில்லை. லிவிங் ரூம் விளக்கை எரியவிட்டு சோபாவில் அமர்ந்திருந்தாள். கையில் போனை இறுக்கமாக பிடித்திருந்தாள். சிறு சத்தம் கேட்டாலும் அவள் உடல் நடுங்கியது. போலீஸை அழைக்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் மணி அடித்துவிட்டு ஓடுவதற்கு போலீஸ் வருவார்களா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஒருவேளை மாமியாருக்கு தெரிந்தால் தான் இன்னும் ஆபத்தில் சிக்கக்கூடும் என்றும் அஞ்சினாள். அடுத்த நாள் பிரியா தன் உடைமைகளை மூட்டை கட்டிக்கொண்டு குப்தாஜியின் வீட்டிற்குச் சென்றாள். சில அத்தியாவசிய ஆடைகள் மற்றும் காகிதங்கள் அடங்கிய பை மட்டும் அவளிடம் இருந்தது. இப்போது அவள் தனியாக இருக்க முடியாது. குப்தாஜி எதுவும் சொல்லாமல் அவளுக்கு ஒரு காலியான அறையை கொடுத்தார். படுக்கையை சரிசெய்து உணவு கொடுத்தார். ஆனால் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஒருமுறை கூடச் சொல்லவில்லை. ஏனென்றால் எதுவும் சரியாக இல்லை என்பது இருவருக்கும் தெரியும். குப்தாஜியின் வீட்டில் தங்கியிருந்தபோதும் பிரியா தினமும் வழக்கறிஞரிடம் பேசினாள். ஆவணங்களை தயார் செய்தாள். நீதிமன்ற தேதிகளை கண்காணித்தாள். போராட்டம் நீண்டு கொண்டே சென்றதால் அவள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் சோர்ந்து போனாள். பசி இல்லை, தூக்கமும் சரியாக வரவில்லை. கண்களை மூடினால் விக்ரமின் கிசுகிசுப்பும் மாமியாரின் ஆவேசமான முகமுமே அவளுக்கு தெரிந்தது. ஆனாலும் அவளால் நிற்க முடியாது. அனிதா அந்த அறையில் இத்தனை ஆண்டுகளை எப்படி கழித்திருப்பாள் என்று நினைக்கும்போது தான் தோற்றுவிடக்கூடாது என்று அவளுக்கு தோன்றியது. உயிர் இருந்தும் எதையும் செய்ய முடியாத, சுயநினைவு இருந்தும் வெளிப்படுத்த முடியாத நிலையில் அவள் கழித்த காலத்திற்கு முன்னால் பிரியாவின் கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லை. அனிதா எவ்வளவு அனுபவித்தாளோ அவ்வளவு நானும் அனுபவிக்க வேண்டும் என்று பிரியா ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வாள்.
நீதிமன்ற தீர்ப்பு வரும் நாள் நெருங்கி வந்தது. வழக்கறிஞர் முடிவுகளைப் பற்றித்தான் உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று கூறிவிட்டார். மாமியாரின் தரப்பும் மிக வலுவாக இருந்தது. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அளிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த போராட்டத்தை விட இந்த காத்திருப்பு பிரியாவுக்கு மிக கடினமாக இருந்தது. தீர்ப்பிற்கு முந்தைய நாள் இரவு குப்தாஜி பிரியாவிடம் ஒரு கோப்பை சூடான தேநீரை கொடுத்தார். அவர் அமைதியாக எதிரே அமர்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து குப்தாஜி மெதுவாகச் சொன்னார், நாளை முடிவு எதுவாக இருந்தாலும் நீ செய்த எதுவும் தவறில்லை. பிரியா தலையசைத்தாள். ஆனால் அவளால் பேச முடியவில்லை. அவளது தொண்டை அடைத்தது. தேநீர் கோப்பையை பிடித்திருந்த அவளது கைகள் நடுங்கின. நாளை அனைத்தும் முடிவாகிவிடும். பிரியாவும் குப்தாஜியும் மருத்துவமனையில் படுத்திருக்கும் அனிதாவும் என அனைவரும் மூச்சை பிடித்துக்கொண்டு அந்த நாளுக்காக காத்திருந்தனர். மருத்துவ பதிவுகளை ஆய்வு செய்வதற்காக தற்காலிகமாக மருத்துவமனை அறைக்குள் செல்ல பிரியாவுக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இது ஒரு குறுகிய கால அனுமதிதான், ஆனால் இவ்வளவு போதும் என்று தோன்றியது. அனுமதி கடிதம் கிடைத்ததும் பிரியா மருத்துவமனைக்கு ஓடினாள். நர்ஸ் ஸ்டேஷனில் காகிதத்தை காட்டினாள். 502வது அறைக்கு முன்னால் நின்றபோது கதவைத் திறக்க அவளது கைகள் நடுங்கின. இத்தனை நாட்களுக்குப் பிறகு அனிதாவின் முகம் எப்படி இருக்குமோ என்ற பயம் அவளுக்கு இருந்தது. கதவைத் திறந்து உள்ளே சென்றதும் அனிதா அதே நிலையில் படுத்திருப்பதைக் கண்டாள். மஞ்சள் நிற முகம், மூடிய கண்கள், மெஷினின் சீரான சத்தம், மைனஸ் எதுவும் மாறியது போல தெரியவில்லை. ஆனால் பிரியாவுக்கு நிம்மதியை விட பதற்றமே அதிகம் இருந்தது. மருந்து மாற்றப்பட்டுவிட்டது என்ற அந்த சீட்டு அவளது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. பிரியா கட்டிலுக்கு அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்து அனிதாவின் கையை பிடித்தாள். பிறகு அவள் காதுக்கு அருகில் சென்று மிகவும் மெல்லிய குரலில் சொன்னாள், நான் வந்திருக்கிறேன். நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துவிட்டேன். இன்னும் கொஞ்சம் தைரியமாக இரு. அனிதாவின் இமைகள் லேசாகத் துடித்தன. மூடிய இமைகளுக்குள் அவளது கருவிழி அசைவதை உணர முடிந்தது. அது நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதற்கான அறிகுறி. பிரியா அனிதாவின் கையை இன்னும் பலமாக பற்றிக்கொண்டாள். அப்போது தாழ்வாரத்திலிருந்து ஹீல் சத்தம் வேகமாக நெருங்கி வந்து அறைக்கதவு பலமாக திறந்தது. பிரியா திரும்பி பார்த்தபோது அங்கே மாமியார் நின்று கொண்டிருந்தார். அவர் மூச்சிரைத்துக் கொண்டிருந்தார். அவரது கண்கள் கோபத்தில் நிறைந்திருந்தன. நிச்சயம் யாரோ அவருக்கு தகவல் சொல்லியிருக்க வேண்டும். நீ இங்கே என்ன செய்கிறாய்? மாமியாரின் குரல் அறை முழுவதும் எதிரொலித்தது. நீதிமன்றத்திலிருந்து எனக்கு அனுமதி கிடைத்துள்ளது என்று பிரியா எழுந்து நின்று கூறினாள். ஆனால் மாமியார் அதை பொருட்படுத்தவில்லை. அவர் பிரியாவை தள்ளிவிட்டு நேரடியாக அனிதாவின் கட்டிலுக்குச் சென்றார். மாமியார் அனிதாவின் முகத்தை உற்று பார்த்தார். திடீரென அனிதாவின் கையை பிடித்து அவளது நகங்களுக்கு கீழே தன் கட்டைவிரலால் பலமாக அழுத்தினார். அம்மா, என்ன செய்கிறீர்கள்? பிரியா வேகமாக முன்னேறினாள். மாமியார் என்ன செய்கிறார் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். இது வலியின் எதிர்வினையை சோதிக்கும் முறை. ஒருவர் சுயநினைவுடன் இருந்தால் அவருக்கு வலி தெரியும். அனிதா சற்றே அசைந்தாலும் அவள் விழித்திருக்கிறாள் என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும். மாமியாரின் கையை பிடித்து அனிதாவின் கையிலிருந்து விலக்க பிரியா முயன்றாள். நீங்கள் நோயாளியுடன் இப்படிச் செய்யக்கூடாது. விலகி நில் என்று மாமியார் பிரியாவின் கையை தட்டிவிட்டு இந்த முறை அனிதாவின் மற்றொரு கையை பிடித்தார். அவர் நகங்களுக்கு அடியில் இன்னும் பலமாக அழுத்தினார். அனிதாவின் விரல்கள் வெளுத்துப் போயின. பிரியாவின் இதயம் நின்றது போல இருந்தது. அனிதா எதிர்வினை காட்டினால் எல்லாம் முடிந்துவிடும். இமைகள் கூட அசையக்கூடாது. விரல் கூட நகரக்கூடாது. முகம் கூட மாறக்கூடாது. அனிதாவின் முகத்தை பார்த்து பிரியா மனதிற்குள் கத்தினாள், தயவு செய்து பொறுத்துக்கொள். ஒவ்வொரு வினாடியும் 1 மணி நேரம் போல தெரிந்தது. மாமியாரின் கட்டை விரல் அனிதாவின் நகங்களுக்கு கீழே குத்திக் கொண்டிருந்தது. சாதாரண மனிதராக இருந்தால் அலறியிருப்பார். ஆனால் அனிதா அசையவில்லை. அவளது முகத்தில் ஒரு நொடி கூட மாற்றமில்லை. இமைகள் இல்லை, உதடுகள் இல்லை, விரல்கள் இல்லை, மைனஸ் எந்த எதிர்வினையும் இல்லை. அந்த வலியை உணர்ந்தும் அவள் அமைதியாக தாங்கிக் கொண்டிருந்தாள். பல ஆண்டுகளாக நடித்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதரின் உறுதி அது. மாமியார் அனிதாவின் கையை விட்டுவிட்டு ஒரு அடி பின்வாங்கினார். பிறகு அனிதாவின் முகத்தை பார்த்து இதழ்களை சுளித்தார். சாகிற மாதிரி நடிக்கிறதுக்கு நல்லா பழக்கப்பட்டிருக்க. பிரியாவின் முதுகெலும்பில் நடுக்கம் ஓடியது. இது வெறும் கிண்டல் மட்டுமல்ல, நடிக்கிறாள் என்று அவர் சொன்னார். மாமியாருக்கும் அனிதா நடிப்பது சந்தேகம் என்று அர்த்தம். இல்லை, சந்தேகம் அல்ல, அவளுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் அவர் நேரடியாக சோதிக்க வந்திருக்கிறார். பிரியா முழு பலத்துடன் மாமியாருக்கும் அனிதாவுக்கும் இடையே நின்று கட்டிலை மறைத்துக் கொண்டாள். அவள் ஒரு அங்குலம் கூட பின்வாங்கவில்லை. அவள் பார்வை மாமியாரின் கண்களை நேராக சந்தித்தது.
இருவர் கண்களிலிருந்தும் நெருப்புப் பொறிகள் பறப்பது போல இருந்தது. அம்மா, நோயாளியைத் தொடாதீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் ரெக்கார்டாகிக் கொண்டிருக்கிறது. மாமியாரின் கண்கள் சுருங்கின. இது பழைய பிரியா அல்ல என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அவர் எதையோ சொல்ல வந்தபோது அறையின் கதவு திறந்து நர்ஸ் உள்ளே வந்தார். என்ன நடக்கிறது? சத்தம் கேட்கிறதே. மாமியாரின் அணுகுமுறை உடனடியாக மாறியது. கோபமான முகம் மறைந்து கவலையான முகம் அதற்கு பதிலாக வந்தது. அவர் நர்ஸை பார்த்து குரலையும் மாற்றிக்கொண்டார். ஒன்றுமில்லை, என் மருமகளை பார்க்க வந்தேன். அவள் நிலைமை சரியில்லை என்று கவலையாக இருக்கிறது. தன் மருமகளை பார்க்க வந்ததாகச் சொல்கிறார். இன்னும் சிறிது நேரத்திற்கு முன்னால்தான் நகங்களை அழுத்தி எதிர்வினையை சோதித்துக் கொண்டிருந்தார். இப்போது அவர் ஒரு கனிவான மாமியாராக நடித்துக் கொண்டிருந்தார். பிரியாவுக்கு உள்ளுக்குள் அருவெறுப்பாக இருந்தது. ஆனால் அவள் முகத்தை அமைதியாக வைத்துக் கொண்டாள். தன் பையிலிருந்த போனின் ரெக்கார்டிங் பட்டனை சரிபார்த்தாள். அது ஓடிக்கொண்டிருந்தது. மாமியார் அறைக்குள் நுழைந்தபோதே அவள் ரெக்கார்டிங்கை தொடங்கிவிட்டாள். சாகிற மாதிரி நடிக்கிறதுக்கு நல்லா பழக்கப்பட்டிருக்க என்று அவர் சொன்னதும், நகங்களை அழுத்தியதும், நர்ஸின் முன்னால் திடீரென மாறியதும் என அனைத்தும் அந்த ஃபைலில் பதிவாகியிருந்தது. இது ஒரு தீர்க்கமான ஆதாரமாக மாறப்போகிறது. நர்ஸ் வெளியேறிய பிறகு மாமியாரும் சென்றுவிட்டார். செல்லும் வழியில் அவர் பிரியாவை ஒருமுறை பார்த்தார். அந்த பார்வை முன்னைவிடவும் குளிர்ச்சியாக இருந்தது. விளையாட்டு இன்னும் முடியவில்லை என்று சொல்வது போல இருந்தது. அறையில் தனியாக இருந்த பிரியா நாற்காலியில் சோர்ந்து அமர்ந்தாள். அவளது கைகள் நடுங்கின. மூச்சை இழுக்க முயன்றும் நெஞ்சில் படபடப்பு குறையவில்லை. அவளது இதயம் இன்னும் பைத்தியக்காரத்தனமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஒருவேளை மாமியார் அரை மணி நேரம் முன்னால் வந்திருந்தால் பிரியா அனிதாவின் காதில் கிசுகிசுப்பதை பார்த்திருப்பார். அனிதாவின் இமைகள் துடித்ததை பார்த்திருப்பார். அப்போது அனைத்தும் ஒரு நொடியில் முடிந்திருக்கும். கார்டியனை மாற்றக் கோரும் மனு அனைத்தும் வீணாகி போயிருக்கும். அனிதாவுக்கு இன்னும் அதிக வீரியம் கொண்ட மருந்துகள் கொடுக்கப்பட்டு நிரந்தரமாக உறங்க வைக்கப்பட்டிருப்பாள். பிரியாவுக்கு மீண்டும் வாய்ப்பே கிடைத்திருக்காது. அந்த அசாத்திய வலியை தாங்கிக் கொண்டும் அனிதா இமையை கூட அசைக்கவில்லை. அவள் பல ஆண்டுகளாக இப்படித்தான் வாழ்ந்து வந்திருக்கிறாள். எந்த வலிக்கும் எதிர்வினை காட்டக்கூடாது என்பதை தன் உடல் ரீதியாகவே அவள் பழகியிருந்தாள். அவளது அந்த உறுதி எவ்வளவு வலியானது! பிரியா அதை தன் எலும்புகள் வரை உணர்ந்தாள். இப்போது கடைசிப்படி மட்டுமே எஞ்சியிருந்தது. நீதிமன்ற தீர்ப்பு வந்ததும் எல்லாம் மாறிவிடும். ஆனால் அந்த கடைசிப்படிதான் மிகவும் பயங்கரமானது. முடிவு நெருங்க நெருங்க எதிரி தன் முழு பலத்தையும் பிரயோகிப்பான். பிரியா தன் நடுங்கும் கால்களால் எழுந்து மீண்டும் அனிதாவின் கட்டிலுக்குச் சென்றாள். அவளது குளிர்ந்த கையை பிடித்துக்கொண்டு மிக மெல்லிய குரலில் கிசுகிசுத்தாள், கொஞ்சம் பொறுத்துக்கொள், எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. அனிதா தன் கையை மிக மெதுவாக அசைத்து பதிலளித்தாள். உணர்வதற்கே மிகக் கடினமான பலவீனமான அசைவு அது. ஆனால் பிரியா அதை புரிந்து கொண்டாள். அது ஒரு பதில். நான் இங்கேயே இருக்கிறேன். நான் இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறேன். பிரியா அவளது கையை பிடித்துக்கொண்டு நீண்ட நேரம் அமர்ந்திருந்தாள். கண்ணீர் அவளது கன்னங்களில் வழிந்தது. ஆனால் அவள் அதை துடைக்கவில்லை. துடைக்கத் தேவையில்லை. இந்த கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. இது தைரியத்தின் சாட்சி. நீதிமன்ற தீர்ப்பு நகல் மாலை வேளையில் வந்து சேர்ந்தது. வழக்கறிஞரிடமிருந்து அழைப்பு வந்தபோது பிரியா குப்தா ஜியின் லிவிங் ரூமில் அமர்ந்திருந்தாள். வழக்கறிஞரின் குரல் இன்று சற்று வித்தியாசமாக இருந்தது. அமைதி, ஆனால் அதில் ஒரு உறுதி இருந்தது. பிரியாஜி, நீங்கள் தற்காலிக கார்டியனாக நியமிக்கப்பட்டுள்ளீர்கள். இந்த தீர்ப்பு உடனடியாக அமலுக்கு வருகிறது. பிரியாவால் சிறிது நேரம் எதுவும் பேச முடியவில்லை. இப்போது அவர் ஒரு கனிவான மாமியாராக நடித்துக் கொண்டிருந்தார். பிரியாவுக்கு உள்ளுக்குள் அருவெறுப்பாக இருந்தது. ஆனால் அவள் முகத்தை அமைதியாக வைத்துக் கொண்டாள். தன் பையிலிருந்த போனின் ரெக்கார்டிங் பட்டனை சரிபார்த்தாள். அது ஓடிக்கொண்டிருந்தது. மாமியார் அறைக்குள் நுழைந்தபோதே அவள் ரெக்கார்டிங்கை தொடங்கிவிட்டாள். சாகிற மாதிரி நடிக்கிறதுக்கு நல்லா பழக்கப்பட்டிருக்க என்று அவர் சொன்னதும், நகங்களை அழுத்தியதும், நர்ஸின் முன்னால் திடீரென மாறியதும் என அனைத்தும் அந்த ஃபைலில் பதிவாகியிருந்தது. இது ஒரு தீர்க்கமான ஆதாரமாக மாறப்போகிறது. நர்ஸ் வெளியேறிய பிறகு மாமியாரும் சென்றுவிட்டார். செல்லும் வழியில் அவர் பிரியாவை ஒருமுறை பார்த்தார். அந்த பார்வை முன்னைவிடவும் குளிர்ச்சியாக இருந்தது. விளையாட்டு இன்னும் முடியவில்லை என்று சொல்வது போல இருந்தது. அறையில் தனியாக இருந்த பிரியா நாற்காலியில் சோர்ந்து அமர்ந்தாள். அவளது கைகள் நடுங்கின. மூச்சை இழுக்க முயன்றும் நெஞ்சில் படபடப்பு குறையவில்லை. அவளது இதயம் இன்னும் பைத்தியக்காரத்தனமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஒருவேளை மாமியார் அரை மணி நேரம் முன்னால் வந்திருந்தால் பிரியா அனிதாவின் காதில் கிசுகிசுப்பதை பார்த்திருப்பார். அனிதாவின் இமைகள் துடித்ததை பார்த்திருப்பார்.
அப்போது அனைத்தும் ஒரு நொடியில் முடிந்திருக்கும். கார்டியனை மாற்றக் கோரும் மனு அனைத்தும் வீணாகி போயிருக்கும். அனிதாவுக்கு இன்னும் அதிக வீரியம் கொண்ட மருந்துகள் கொடுக்கப்பட்டு நிரந்தரமாக உறங்க வைக்கப்பட்டிருப்பாள். பிரியாவுக்கு மீண்டும் வாய்ப்பே கிடைத்திருக்காது. அந்த அசாத்திய வலியை தாங்கிக் கொண்டும் அனிதா இமையை கூட அசைக்கவில்லை. அவள் பல ஆண்டுகளாக இப்படித்தான் வாழ்ந்து வந்திருக்கிறாள். எந்த வலிக்கும் எதிர்வினை காட்டக்கூடாது என்பதை தன் உடல் ரீதியாகவே அவள் பழகியிருந்தாள். அவளது அந்த உறுதி எவ்வளவு வலியானது! பிரியா அதை தன் எலும்புகள் வரை உணர்ந்தாள். இப்போது கடைசிப்படி மட்டுமே எஞ்சியிருந்தது. நீதிமன்ற தீர்ப்பு வந்ததும் எல்லாம் மாறிவிடும். ஆனால் அந்த கடைசிப்படிதான் மிகவும் பயங்கரமானது. முடிவு நெருங்க நெருங்க எதிரி தன் முழு பலத்தையும் பிரயோகிப்பான். பிரியா தன் நடுங்கும் கால்களால் எழுந்து மீண்டும் அனிதாவின் கட்டிலுக்குச் சென்றாள். அவளது குளிர்ந்த கையை பிடித்துக்கொண்டு மிக மெல்லிய குரலில் கிசுகிசுத்தாள், "கொஞ்சம் பொறுத்துக்கொள், எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது." அனிதா தன் கையை மிக மெதுவாக அசைத்து பதிலளித்தாள். உணர்வதற்கே மிகக் கடினமான பலவீனமான அசைவு அது. ஆனால் பிரியா அதை புரிந்து கொண்டாள். அது ஒரு பதில். "நான் இங்கேயே இருக்கிறேன். நான் இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறேன்." பிரியா அவளது கையை பிடித்துக்கொண்டு நீண்ட நேரம் அமர்ந்திருந்தாள். கண்ணீர் அவளது கன்னங்களில் வழிந்தது. ஆனால் அவள் அதை துடைக்கவில்லை. துடைக்கத் தேவையில்லை. இந்த கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, இது தைரியத்தின் சாட்சி. நீதிமன்ற தீர்ப்பு நகல் மாலை வேளையில் வந்து சேர்ந்தது. வழக்கறிஞரிடமிருந்து அழைப்பு வந்தபோது பிரியா குப்தா ஜியின் லிவிங் ரூமில் அமர்ந்திருந்தாள். வழக்கறிஞரின் குரல் இன்று சற்று வித்தியாசமாக இருந்தது. அமைதி, ஆனால் அதில் ஒரு உறுதி இருந்தது. "பிரியாஜி, நீங்கள் தற்காலிக கார்டியனாக நியமிக்கப்பட்டுள்ளீர்கள். இந்த தீர்ப்பு உடனடியாக அமலுக்கு வருகிறது." பிரியாவால் சிறிது நேரம் எதுவும் பேச முடியவில்லை. அப்போது அவளது விரல்களில் கடினமான ஏதோ ஒன்று தட்டியது. அது டேப் மூலம் பலமாக ஒட்டப்பட்டிருந்தது. வேண்டுமென்றே தேடவில்லை என்றால் எவராலும் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் அது இருந்தது. அதை மெதுவாக எடுத்தபோது ஒரு சிறிய ரெக்கார்டர் கண்ணெதிரே தெரிந்தது. உள்ளங்கையில் அடங்கக்கூடிய அளவு மிகச் சிறியது அது. அதன் அருகில் ஒரு பழைய ஸ்மார்ட் போனும் ஒட்டப்பட்டிருந்தது. திரை உடைந்திருந்தது. பேட்டரி தீரும் நிலையில் இருந்தது. ஆனால் பவர் பட்டனை அழுத்தியதும் லேசான வெளிச்சம் தெரிந்தது. அது இன்னும் வேலை செய்து கொண்டிருந்தது. பிரியா அந்த இரண்டையும் கையில் பிடித்துக்கொண்டு அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். "இது என்ன?" அவள் நிமிர்ந்து அனிதாவை பார்த்தாள். அனிதா சிரமப்பட்டு வாயை திறந்தாள். குரல் கரகரப்பாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் முழு பலம் இருந்தது. "பதிவு செய்திருக்கிறேன். எல்லாவற்றையும்." பிரியாவின் கைகள் உறைந்து போயின. "எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறாயா?" அனிதா கோமாவில் இருப்பது போல நடித்துக்கொண்டே இத்தனை ஆண்டுகளாக இந்த சிறிய கருவியின் மூலம் அந்த அறையில் நடந்த அனைத்து பேச்சுகளையும் பதிவு செய்திருந்தாள். "எப்போதிலிருந்து?" "விபத்து நடந்த ஒரு வருடத்திற்குப் பிறகு நான் விழித்துக் கொண்டேன். ஆனால் நான் விழித்துக் கொண்டேன் என்று சொன்னால் அவர்கள் என்னை கொன்றுவிடுவார்கள்." அனிதா அழுகையுடனும் உடைந்த குரலுடனும் சொன்னாள். "மாமியார் வரும்போதெல்லாம் கொழுந்தனிடம் போனில் பேசுவார், அல்லது இருவரும் இங்கே சந்திப்பார்கள். அவர்கள் என்னிடம் என்ன செய்தார்கள், இனி என்ன செய்யப் போகிறார்கள் என்று அனைத்தையும் கேட்டு பதிவு செய்தேன்." பிரியா கையில் இருந்த ரெக்கார்டரை பார்த்தாள். அந்த சிறிய கருவியில் பல ஆண்டுகால உண்மை பதிவாகியிருந்தது. உயிருள்ள மனிதர் ஒருவர் மூச்சை பிடித்துக்கொண்டு ஆதாரங்களை சேகரித்திருந்தாள். அவள் கண்கள் மூடியிருந்தாலும் போராடிக் கொண்டிருந்தாள். பிரியா ரெக்கார்டரின் ப்ளே பட்டனை அழுத்தினாள். சில சத்தங்களுக்குப் பிறகு ஒரு குரல் கேட்டது. மாமியாரின் குரல். "மருந்தை கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்து." அவளது விரல்கள் அசைவதாக கேள்விப்பட்டேன். "அப்படி நடக்கக்கூடாது." பிறகு கொழுந்தனின் குரல். "கவலைப்படாதீர்கள் அம்மா, நான் மருத்துவரிடம் பேசிவிட்டேன். அவள் விழிப்பதற்கான வழிமுறைகள் அனைத்தும் தடுக்கப்பட்டுவிட்டன." பிரியாவின் கால்களில் தெம்பு இல்லை. அவள் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். ஆனால் தரையில் விழுந்துவிடுவது போல உணர்ந்தாள். அவள் மேலும் பல கோப்புகளை கேட்டாள். மாமியார் சிகிச்சையை நிறுத்தக் கொடுத்த உத்தரவுகள், மருந்தை மாற்றச் சொன்னது, அனிதாவின் விபத்திற்குப் பிறகு சொத்துக்களை எப்படி மறைத்தது என அனைத்தும் அதில் இருந்தன. எல்லாவற்றையும் விட அதிர்ச்சியூட்டும் பதிவு விபத்து நடந்தவுடனேயே எடுக்கப்பட்டது. மாமியார் அறையில் கொழுந்தனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். "இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. அவள் சேகரித்து வைத்திருந்த ஆதாரங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டேன். போனையும் எங்கோ வீசிவிட்டேன்." பிரியா ரெக்கார்டரை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அவளது கைகள் எவ்வளவு நடுங்கினவென்றால் ரெக்கார்டர் கை நழுவி விழும் நிலையில் இருந்தது. இது வெறும் சாட்சியம் மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக நடந்த ஒரு குற்றத்தின் முழுப்பதிவு. நீதிமன்றத்தில் இதை யாராலும் மறுக்க முடியாது. அவள் அனிதாவை பார்த்தாள். அவள் கன்னங்களில் கண்ணீர் இடைவிடாமல் வழிந்து கொண்டிருந்தது.
அனிதா நடுங்கும் குரலில் சொன்னாள். நான் வாழ்வதற்காக போராடினேன். நான் விழித்திருந்தால் அவர்கள் என்னை கொன்றிருப்பார்கள். அதனால்தான் சாகிற மாதிரி நடித்தேன். ஆதாரங்கள் இல்லாமல் யாரும் என் பேச்சை நம்ப மாட்டார்கள். அதனால்தான் இதை பதிவு செய்தேன். யாராவது வரும்போது ரெக்கார்டிங்கை தொடங்கிவிட்டு யாரும் இல்லாதபோது நிறுத்திவிடுவாள். பல ஆண்டுகளாக இதைத்தான் செய்தாள். இரவில் தனியாக விழித்திருக்கும்போது அந்த கூரையை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பாள். பல ஆண்டுகளாக நான் அந்த கூரையையே பார்த்து கொண்டிருந்தேன். நூற்றுக்கணக்கான முறை மனம் சோர்ந்து போய்விட்டது. ஆனால் இந்த ரெக்கார்டரின் காரணத்தால்தான் என்னால் தைரியமாக இருக்க முடிந்தது. ஒரு நாள் யாராவது இதை கண்டிப்பாக கேட்பார்கள் என்று நினைத்தேன். பல ஆண்டுகளாக அவள் அப்படியே தைரியத்தை கைவிடாமல் இருந்தாள். அந்த ரெக்கார்டிங் ஃபைல் உடனடியாக வழக்கறிஞருக்கு அனுப்பப்பட்டது. அதை கேட்ட அடுத்த நிமிடம் வழக்கறிஞர் அதை போலீசிடம் விசாரணையை ஒப்படைத்தார். மருத்துவமனையிலும் உள்நாட்டு விசாரணை தொடங்கியது. மருந்து மாற்றப்பட்ட பதிவுகளும் ரெக்கார்டிங்கில் உள்ள தகவல்களும் ஒத்துப்போகவே வழக்கு தீவிரமானது. இந்தச் செய்தியைக் கேட்டு மாமியார் மருத்துவமனைக்கு ஓடினார். ஆனால் இந்த முறை சூழ்நிலை வேறு. மருத்துவமனை வாசலிலேயே அவர் தடுக்கப்பட்டார். இப்போது பிரியா அதிகாரப்பூர்வமான கார்டியன், எனவே நோயாளியின் பாதுகாப்பிற்காக யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று அவள் தடுத்துவிட்டாள். மாமியார் எவ்வளவோ சத்தமிட்டார், ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை. அறையில் பிரியாவும் அனிதாவும் நேருக்கு நேராக அமர்ந்திருந்தார்கள். இருவரும் சோர்ந்து போயிருந்தார்கள், ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போது மூடிய கண்களுக்கு பின்னால் இருந்து உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அனிதாவின் கண்கள் பிரியாவை தெளிவாக பார்த்தன. பிரியாவின் கண்கள் அனிதாவை பார்த்தன. அனிதா முதலில் ஒரு சிறிய புன்னகையை சிந்தினாள். அவளது உதடுகள் நடுங்கின, ஆனால் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அதுதான் முதல் புன்னகை. பிரியாவும் புன்னகைத்தாள். கண்ணீரும் புன்னகையும் சேர்ந்து அவளது முகம் மாறியிருந்தது. ஆனால் அது முக்கியமல்ல. எல்லாம் முடிந்துவிட்டது. முடிகிறதா என்று பிரியா கேட்டாள். ஆம், எல்லாம் முடிந்துவிட்டது என்று அனிதா பதில் அளித்தாள். பல ஆண்டுகால போராட்டம் இறுதியாக முடிவுக்கு வந்தது. ரெக்கார்டிங் ஃபைல்களை புலனாய்வு அமைப்புகளிடம் ஒப்படைத்ததும் வழக்கு விஸ்வரூபம் எடுத்தது. மாமியாரும் கொழுந்தனும் பல ஆண்டுகளாக அனிதாவின் சிகிச்சையை தடுத்ததும் மருந்துகளை மாற்றியதும் என அனைத்து ஆதாரங்களும் வெளிவந்தன. மாமியாரின் நோக்கம் என்ன என்பது உலகுக்குத் தெரிந்தது. எல்லாமே பணத்திற்காக தொடங்கியது, மைனஸ் ஒரு சீட்டு நிதி மோசடி. அதை அனிதா கண்டுபிடித்துவிட்டாள். அவளுக்கு அனிதா வெறும் மருமகள் மட்டுமல்ல, தனது குற்றத்திற்குச் சாட்சி. அதனால்தான் அவள் மீது விபத்து நிகழ்த்தப்பட்டது. அவளை அமைதியாக்கவே அது செய்யப்பட்டது. விசாரணையின் போது பிரியாவின் கணவரின் மரணமும் மீண்டும் விசாரிக்கப்படத் தொடங்கியது. ரெக்கார்டிங்கில் ஒரு இடத்தில் மாமியார் கொழுந்தனிடம் சொல்வார், மூத்த மகனுக்கும் சந்தேகம் வரத் தொடங்கிவிட்டது. அவன் போனது நல்லதுதான். அனிதாவின் உடல்நிலை மெல்ல மெல்ல முன்னேறியது. பல வாரங்களுக்குப் பிறகு அவள் முதன்முதலில் ஒருவரின் உதவியுடன் கட்டிலிலிருந்து எழுந்தாள். கால்கள் நடுங்கின, ஆனால் அவள் அழுதபடியே புன்னகைத்தாள். ஒரு நாள் காலை அனிதா சக்கர நாற்காலியில் அமர்ந்து ஜன்னலுக்கு அருகில் சென்றாள். திரையை விலக்கியதும் சூரிய ஒளி உள்ளே வந்தது. அனிதா கண்களை திறந்து வெளியே பார்த்தாள். மரங்கள், காற்று, திறந்த வானம், மைனஸ் வானிலை மாறிவிட்டது. அவள் ஒரு மிக ஆழமான மூச்சை இழுத்தாள். பல ஆண்டுகளாக மெஷின்களின் சத்தம் நிறைந்த அந்த அறையில் கூரையை பார்த்தபடி அடக்கி வைக்கப்பட்டிருந்த மூச்சு அது. அந்த மாலை இருவரும் அறையில் அமர்ந்திருந்தனர். அனிதா பிரியாவின் கையை பிடித்தாள். இந்த முறை முழு பலத்துடன் அழுத்தினாள். நீங்கள் அண்ணி அல்ல, என் உயிரை காப்பாற்றியவர். பிரியா மெதுவாக தலையசைத்தாள். உயிரை காப்பாற்றியவர் அல்ல, நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் தைரியம் கொடுத்து கொண்டோம். இது உண்மைதான். அனிதா அறைக்குள் தைரியமாக இருந்தாள். பிரியா வெளியே தைரியமாக இருந்தாள். அனிதாவின் அந்தச் சீட்டு இல்லாமல் பிரியாவால் எதையும் செய்திருக்க முடியாது. பிரியா வராமல் இருந்திருந்தால் அனிதா அந்த படுக்கையிலேயே முடிந்து போயிருப்பாள். பிரியா தன் பையிலிருந்து மடிந்திருந்த ஒரு காகிதத்தை எடுத்தாள். அது அண்ணி என்னை காப்பாற்றுங்கள் என்று எழுதப்பட்டிருந்த அதே துண்டுச் சீட்டு. இனி இது உதவி கோரும் கடிதம் அல்ல என்று பிரியா சொன்னாள். இது நமது வெற்றியின் சாட்சி. அனிதா தலையசைத்து அந்த காகிதத்தை தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். அறை இப்போது மாறிவிட்டது. இப்போது அங்கு மெஷின்களின் சத்தத்திற்கு பதிலாக மனித குரல்கள், மென்மையான பேச்சுகள் மற்றும் வாழ்க்கையின் துடிப்பு இருந்தது. பிரியா அவ்வப்போது அந்த முதல் நாளை நினைவுகூர்வாள். அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வந்த போன், பினாயில் மணம் மற்றும் மடிந்த காகிதத் துண்டு. அன்று அவள் திரும்பிச் சென்றிருந்தால் என்னவாகியிருக்கும் என்று நினைக்கும்போதே அவளது மூச்சு திணறியது. ஆனால் பிரியா திரும்பவில்லை. அனிதா பிழைத்துக் கொண்டாள். அவர்களை இரத்த உறவு இணைக்கவில்லை, தோற்றுவிடக் கூடாது என்ற வைராக்கியமே இணைத்தது.
ஒருவர் அறைக்குள் மூச்சைப் பிடித்துக்கொண்டு தைரியமாக இருந்தார், மற்றவர் வெளியே பயத்தோடு போராடினார். இருவரின் தைரியமும் இணைந்து உண்மையை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. குடும்பம் என்பது இரத்தத்தால் மட்டும் உருவாவதில்லை, உங்களை காப்பாற்றும் மனிதர்களாலும் வெற்றிக்காக நீங்கள் போராடும் போராட்டத்தாலும் உருவாகிறது. பிரியாவும் அனிதாவும் இப்படி ஒரு புதிய குடும்பமாக மாறினார்கள். வெறுப்பினால் அல்ல, உயிர் பிழைத்ததின் வெற்றியாலும் ஒருபோதும் கைவிடாத பிணைப்பாலும் இணைந்த குடும்பம் அது. இந்த கதையை படிக்கும்போது என் இதயம் பாரமானது. குடும்பத்தின் பெயரால் இவ்வளவு கொடூரமான செயல்கள் நடக்க முடியுமா என்று நினைக்கும்போதே பயமாக இருக்கிறது. ஆனால் இந்த கதையில் பயத்தை விட மேலான ஒன்றை நான் உணர்ந்தேன். அனிதா பல ஆண்டுகளாக தனியாக போராடியதும், பிரியா பயந்தாலும் அவளை கைவிடாமல் இருந்ததும். இறுதியில் ஒரு மனிதரை எதற்கும் பெரிய விஷயம் காப்பாற்றுவதில்லை, தோற்றுவிடாத சிறிய இதயம் மட்டுமே காப்பாற்றுகிறது. இந்த கதையின் பாடம் எளிமையானது, ஆனால் ஆழமானது. உண்மையான குடும்பம் இரத்தத்தால் உருவாவதில்லை, இறுதிவரை உங்கள் பக்கம் நிற்கும் மனிதர்களால் மட்டுமே உருவாகிறது. ஒருவேளை உங்கள் அருகிலும் யாராவது அமைதியாக உங்களுக்காக கையை நீட்டிக் கொண்டிருக்கலாம்.